ஒரு மனிதனை கண்முன்னாலேயே துப்பாக்கியால் சுட்டார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கே சென்று பார்த்தால் அங்கே பிணமும் இல்லை, இரத்த தடயமும் இல்லை, அவன் தப்பிச் சென்றதற்கான எந்த பாதையும் இல்லை. அதற்கு பிறகு நடந்தது இன்னொரு கொலை. அந்த வீட்டிலிருந்த ஒவ்வொருவரையும் சந்தேகத்தின் வட்டத்திற்குள் கொண்டு வந்தது. ஆனால் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் கார்த்திக்கே போலீஸின் முதல் சந்தேக நபர். தேடத் தொடங்கிய கார்த்திக்கு ஒவ்வொரு பதிலுக்கு பின்னாலும் இன்னொரு மர்மம் காத்திருந்தது. சூறாவளியாய் சுற்றி சுழல் வைக்கும் இந்த மர்மத்தின் முடிவை அறிய நாமும் நுழைவோமா இந்த சுழலுக்குள்? அத்தியாயம் 1. அந்த மட்டமான சந்து லாட்ஜ் ரூமில் தான் எனக்கு முழுசாக போதை தெளிஞ்சுது. தொடர்ந்து 3 நாளாக அங்கே தான் கிடக்கிறேன். சுற்றி முற்றியும் பார்த்து நான் எங்கே இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கட்டில் உட்காந்து 2 கையிலையும் தலையை இருக்க பிடிச்சிக்கிட்டேன். தலை பாரமாக வலிச்சுது. பக்கத்தில் இருந்த ஒரு பழைய நாற்காலியில் என்னோடய சட்டை கசங்கி போய் கிடந்தது. எடுத்து பார்த்தா பாக்கெட்டில் முக்கால்வாசி அப்படியே இருந்தது ஒரு ரம் பாட்டில். அந்த பாட்டிலை பார்த்ததுமே எனக்கு கொமட்டிட்டு வந்தது. உண்மையை சொல்லணும்னா ஒரு உருப்படியான குடிகாரனா கூட என்னால் இருக்க முடியலன்னு அப்போ தோணுச்சு. இப்படி குடிக்கிற பழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு எனக்குள்ளே ஒரு பொறி தட்டுச்சு. இது போதை தெளிஞ்சதும் வழக்கமாக வர்ற குற்ற உணர்ச்சியோ தலைவலியிலால் வர்ற யோசனையோ இல்லை. நான் மறக்கணும்னு நினச்ச விஷயத்த இந்த சரக்காலம் மறக்க முடியலங்கிற உண்மை எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மறக்கக்கூடாத நினைவுகள் எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் ரொம்ப நாளாக எதை நினச்சி தப்பிக்க ஓடிட்டு இருந்தனோ அந்த ஒரு கொடூரமான விஷயம் மட்டும் என் மனசில் அப்பட்டமாக பளிச்சுன்னு நிற்கிது. என் பொண்டாட்டிக்கு நான் பண்ண துரோகமும் பாவம் தான் அது. உடம்புல இருந்து நடுக்கத்தை நிறுத்த அந்த பாட்டிலிருந்து ஒரே ஒரு மடக்கு உள்ளே இறக்குனேன். என் கை நடுக்கம் கொஞ்சம் அடங்கினதும் உடனே ஷேவ் பண்ணிவிட்டு குளிக்கணும் போல் இருந்தது. சட்டையை மாட்டி காலரை தூக்கி விட்டுட்டு அந்த சந்துலேருந்து 2 தரு தள்ளி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சேன். நேராக எங்கள் பெரியப்பா ஜோசப் வீட்டுக்கு போனேன். போர்ட்டிகோவில் மும்பை ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட ஒரு புது கருப்பு கலர் கார் நின்றுட்டு இருந்தது. நான் வழக்கம் போல் பின்வாசல் வழியாக உள்ளே போனேன். கிச்சனை ஒட்டி இருந்த பாதையிலிருந்து செல்வி வெளியே வந்துக்கிட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் பயந்து போன பூனைக்குட்டி மாதிரி எகிரி குதிச்சுட்டா. அவளும் அவள் தம்பி வேலும் தான் அந்த வீட்டோட ஒரே வேலைக்காரங்க. அவளுக்கு 17 வயசு இருக்கும். ரொம்ப ஒல்லியாக வறுமையில வாடின முகம், பயந்த கண்கள். ஏலகிரி மலையாடிய வாரத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க மாதிரி இருந்தது. ஐயோ கார்த்தி அண்ணே, யாரோ பிசாசை நேரில் பார்த்த மாதிரி அலறினா. மும்பையிலேருந்து யாராவது விருந்தாளி வந்திருக்காங்களா என்ன? உங்கள் தம்பி தான் வந்திருக்காரு. அவன் முகம் உடனே சுருங்கி போச்சு. ஒருவித எரிச்சலோடு கூடவே புது பொண்டாட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு, மும்பைக்காரியா அப்படின்னு சொன்னான். நான் மாடிப்படி வழியாக 2வது மாடியிலேருந்து என் ரூமுக்கு போனேன். கையில் இருந்த ரம்பாட்டில் அங்கேருந்து டேபிள் மேலே வச்சேன். கதவு திறந்து வேலு மெல்ல மெல்ல உள்ளே வந்தான். நீங்கள் மாடிக்கு வர்ற சத்தம் கேட்டுச்சு கார்த்திக்னே, ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? செல்வியோட 1 வயது சிறியவன், நல்ல குண்டா வளவளன்னு உருண்ட முகம். அவன் பார்வை எப்போவுமே ஒரு மாதிரி மழுங்கலாக நரித்தனமாக இருக்கும். நான் வேணான்னு தலையாட்டினேன். ஹரீஷ் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 2 நாள் ஆச்சுங்க. சரிதான், கொடைக்கானல் குளிருக்கு இந்த சீசனுக்கு புது பொண்டாட்டி கூட்டு வர சரியான நேரம்தான். வேலு ஒரு முனங்களுடன், உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லைன்னா நான் கீழே போகிறேனே அப்படின்னு சொன்னான். அவன் போனதும் டேபிளில் இருந்த ஷேவிங் ரேசரையும் க்ரீமையும் துண்டையும் எடுத்தேன். அப்போ மறுபடியும் கதவை திறந்தது. இந்த வாட்டி வந்தது பெரியப்பா ஜோசப். கதவை டமால்னு சாத்திட்டு கையில் இருந்த கைத்தடியை தரையில் ஓங்கி தட்டினார். அவருக்கு வலது காலில் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் அந்த தடியை ஊன்றுகோல் மாதிரி இல்லாமல் அடிக்க வர்ற ஆயுதம் மாதிரி தான் எப்போவுமே வச்சுருப்பார். சின்ன உருவம், நரைச்ச முடி, முகமெல்லாம் எப்போவுமே ஒரு கசப்பும் வெறுப்பும் வலியும். பழைய காலத்து ஜமீன் பரம்பரையில் வந்து ஒரு கர்வமும் திமிரும் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். கார்த்திக் நாசமாக போனவனே பொறுக்கி. நான் குடிக்கிறதுனோ உங்களுக்கு புதுசு இல்லையா பெரியப்பா? ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் இல்லை. ஒரு லட்சணத்தை பாரு. அவந்திகா கண்ணில் பட்டுட்டியா? அவந்திகாவா? ஹரீஷோட பொண்டாட்டி. உன்னை இந்த குளத்தில் பார்த்தா நல்ல மரியாதையாக இருக்கும். பின்வாசல் வழியாக தானே நாய் மாதிரி உள்ளே பூந்த? என் முகம் சுளீரென சிவந்து போச்சு. ஆமாம், அப்படித்தான் வந்தேன். என்ன அவந்திகா ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க போல இருக்க. ஹரீஷ் தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப நிலைமைக்கு போயிட்டான்டா. ஆனால் உனக்கு பொண்டாட்டி பற்றியெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு தான் அந்த யோகியதையே இல்லையே. அவர் சொன்ன வார்த்தையில் எனக்கு நெஞ்சு வலித்தது. அப்படியே கட்டிலில் அமர்ந்து விட்டேன். ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறீங்க பெரியப்பா. அவர் சத்தமாக சிரித்தார். அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல அவருக்கு அப்படி ஒரு வக்ர சந்தோஷம். எனக்கு முதுகெலும்பு வரைக்கும் சில்லிட்டு போச்சு. என்ன உங்களுக்கு எந்த காலத்திலிருந்து பிடிக்காமல் போச்சு அப்படின்னு கேட்டேன். பிடிக்காமையா? எனக்கு உன் மேலே வெறுப்பெல்லாம் இல்லை. ஏளனம், பலவீனமான எதையுமே எனக்கு பிடிக்காது. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி. துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்திலேயே பலவீனமான கோழைகள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போன சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நீ இப்படி நாசமாக போகிறத வேடிக்கை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னை விட 28 வயது பெரியவர்.
அது மட்டுமல்ல, என்னை வளர்த்தவர். அதனால் என்னால் அவர் மேல் கை வைக்க முடியாது. சொல்ல வேண்டிய நஞ்சை கொட்டிவிட்டு அவர் அந்த ரூமை விட்டு வெளியே போனார். நான் மறுபடியும் ஷேவிங் ஷர்ட்டை கையில் எடுத்தேன். உன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று டேபிள் மேல் இருந்த சரக்கு பாட்டிலை பார்த்து மனசுக்குள் சொல்லிக்கொண்டேன். சில பொம்பளைக்கு மாதிரி இந்த பாட்டிலும் கொடுத்து வாக்கிறதை காப்பாற்றுறதில்ல. மனசு அங்கேயே இல்லாத நிலையில் ஷேவ் பண்ண ஆரம்பித்தேன். பெரியப்பா மனசில் எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னோட சுய கட்டுப்பாட்டை இழக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியல. இருந்தாலும் இனிமேல் இங்கே நிற்காமல் ஒரு நல்ல மனுஷனாக அமைதியாக இந்த இடத்த விட்டு கிளம்புறதான் சரின்னு முடிவு பண்ணேன். அவரோட நிஜ முகத்தை இப்போ பார்த்தது அப்புறம் சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் ஒன்றொன்னா ஞாபகத்துக்கு வந்தது. அவர் என்னை நடத்தின விதம், அப்பப்போ அவர் விட்ட சில வார்த்தைகள், சின்ன சின்ன செய்கைகள், அப்போ எல்லாம் அதை பற்றி நான் பெருசாக யோசித்ததே இல்லை. இந்த வீட்டில் ஒரு அனாதையாக என்னை ஒதுக்கி வச்சது எதுக்கு நான் ரொம்ப காலமாகவே பழகியிருந்தேன். ஆனால் இப்போ தான் பெரியப்பா ஜோசஃபோட உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னு எனக்குள்ளே கேள்வி எழும்புது. ஒருவேளை என்னோட இந்த இழிய நிலையும் என் தோல்விகளும் தான் இத்தனை வருஷமாக அவரோட வக்ர புத்திக்கு தீனியாக இருந்திருக்குமா என்ன? நான் மாடியிலிருந்து கீழே இறங்கி போனேன். தலைக்கு பின்னாடி மந்தமான ஒரு வழி இருந்தாலுமே கூட போதை நல்லாவே தெளிஞ்சிருந்தது. கூடவே பசி எடுக்க ஆரம்பிச்சிது. போர்ட்டிக்கோல நின்றுட்டு இருந்த அது புது கார் இப்போ அங்கே இல்லை. நான் பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை கைப்பிடி வழியாக வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பழங்கால பொருட்கள் நினச்சிட்டு அந்த இருட்டான ஹால்குள்ளே நுழைஞ்சேன். அங்கேருந்து ஒரு பெரிய சோஃபாவில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. கையிலிருந்து ஒரு வாரப்பத்திரிக்கை பக்கங்களை சும்மா வெறிச்சு பார்த்துக்கிட்டே புரட்டிகிட்டு இருந்தா. அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தது நான் பேச ஆரம்பித்தேன். வணக்கம், நீங்கள் தான் அவந்திகாவா? ஆமாம், நீங்கள் கார்த்திகா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லட்சணமாக இருந்தா. பளபளன்னு மின்ற கூந்தல், கம்பீரமான தோற்றம், நேர்த்தியான உடலமைப்புன்னு அவளோட நவீன நாகரீக உடை அவளோட அழகை இன்னும் எடுப்பாக காட்டுச்சு. கொடைக்கானல் ரொம்ப நாள் இருக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். தெரியல. அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குணம் அவள் கண்ணுக்குள்ளே ஒரு பயமும் கலக்கமும் வந்து மறைஞ்சதை கவனித்தேன். ஒருவேளை அவளுக்கு இஷ்டமில்லாமல் இந்த ஊருக்கு வந்திருப்பாளோ, இல்லை இங்கே இருக்கிற சூழ்நிலை அவளுக்கு பிடிக்கலையா? நம்ம ஊர் சுற்றியெல்லாம் பார்த்தீங்களா? குணா கேவ்ஸு, பில்லர் ராக்ஸு, லேக்னு போய் சுற்றி பார்த்தீங்களா? சொல்ல தெரியல, நான் இன்னும் எதையுமே போய் பார்க்கல. மறுபடியும் அவள் முகத்தில் அதே தவிப்பு. அந்த அறையில் ஒரு அமைதியற்ற இறுக்கமான சூழல் உருவாயினது. அவள் சோஃபாயை விட்டு எழுந்து மெல்ல ஜன்னல் பக்கத்தில் போய் நின்றாள். இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்டால், ஒரு 4 தெரு தள்ளி இருக்கும். உங்களுக்கு அங்கேருந்து ஏதாவது வேணுமா என்ன? இல்லை, ஹரீஷ் அங்கே தான் போயிருக்காரு, நேரம் திரும்பி வந்திருக்கணும். அவள் சொல்லி முடித்ததும் அவள் முகம் வெளிரி போனது. நான் அவள் பக்கத்தில் போனேன். ஏதாவது பிரச்சனையா? இல்லையே என்று அவசரமாக சொன்னாள். பயண களைப்பினால் உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஜன்னல் திரைசீலை விளக்கியிருந்த இடைவெளி வழியாக நான் எதர்ச்சியாக வெளியே பார்த்தேன். தெருவுக்கு அந்த பக்கம் ஒரு மரநிழலில் ஒருவன் நின்று கொண்டு இருந்தான். அவனது முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அவன் ஹரீஷ் இல்லை. நல்ல குட்டையாக தடிமனாக இருந்தான். இங்கே கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது என்றவாறே நான் ஜன்னலை இன்னும் கொஞ்சம் பெரிதாக திறந்து வைத்துவிட்டு கையை ஜன்னல் பலகை மேலே ஊன்றினேன். தெருவுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த அந்த ஆள் உடனே அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். நான் ஜன்னலை விட்டு திரும்பி அவனை பார்த்தேன். அவந்திகா படபடப்போடு, நீங்கள் கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? ஹரீஷ் நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அவரும் ஏதோ மன உளைச்சல் இருக்கார். வழியில் வரும்போது காரில் வேறு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு என்று சொன்னாள். சரி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தேன். அது ரொம்ப நீளமான ஹால், உயரமான கூரை, எந்த நேரமும் அந்தி சாயிற நேரத்து இருட்டு மாதிரியே இருக்கும். சுவற்றில் எல்லாம் காலம் போன எங்கள் பரம்பரை முன்னோர்களுடைய பழைய புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. நான் முன்மராண்டாவுக்கு வந்தபொழுது ஹரீஷுடைய கருப்பு கார் வீட்டுக்குள்ளே நுழைந்து நின்றது. நான் அங்கேயே அவனுக்காக காத்திருந்தேன். மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கி வந்த ஒரு சிறு பொட்டலத்தை கையில் வைத்து கொண்டே சிரித்த முகத்தோடு அவன் படிகளில் ஏறி வந்தான். நாங்கள் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு வழக்கமான சம்பிரதாய பேச்சுக்களை பேசிக்கொண்டோம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நல்லா இருக்கியா என்று பொதுவான விசாரிப்புகள். கடைசியாக அவனை பார்த்ததிலிருந்து அவன் பெரிதாக ஒன்றும் மாறவில்லை. அதே பளபளப்பான சிவந்த நிறம், லேசான சுருட்டை முடி, கண்ணை சுற்றி கொஞ்சம் சோர்வு வரிகள் விழுந்திருந்தன. உதடுகள் பெரியப்பா ஜோசப் மாதிரியே ஒரு இறுக்கம் தெரிய ஆரம்பித்திருந்தது. அவன் மும்பையில் ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தில் புகழ்பெற்ற ஊழியராக இருந்தான். அவனுடைய வரைபடங்கள் பெரிய பெரிய தேசிய பத்திரிகையில் வரும்போதெல்லாம் கொடைக்கானல் உள்ளூர் பேப்பர்களில் அதை பற்றி விளம்பர குறிப்பு கொடுப்பான். அப்பொழுதெல்லாம் இங்கே இருக்கிற சில பெரிய மனுஷர்களும் உள்ளூர் ஓவியக் கல்லூரி மாணவர்களும் ஹரீஷோட விலாசத்தை கேட்டு வீட்டிற்கு வருவார்கள். கொஞ்ச நாள் லீவ் எடுத்து நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு என்று அவனிடம் சொன்னேன். பெரியப்பாக்கும் எனக்கும் நடுவில் என்னதான் பகை இருந்தாலும் இவனுடைய சேர்ந்து தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை ஒரு தம்பி மாதிரி கழித்திருக்கிறேன்.
ஆனால் நாங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே ரொம்ப நெருக்கமாக இருந்ததில்லை. ஸ்கூலில் படிக்கும்போது நான் கால்பந்து விளையாடி காலெரும்பலை முறித்து கொண்டு கிடந்த பொழுது ஹரீஷ் தனியாக உட்கார்ந்து வரைந்து கொண்டிருப்பார். நாங்கள் சொந்த அண்ணன் தம்பி இல்லை என்றாலும் வளர்ப்பு சகோதரர்களாக ஒன்றாக வாழ்ந்த அந்த ஒரு பந்தம் எங்களுக்குள் இருக்கத்தான் செய்தது. பெரியப்பா ஜோசப் என்ன பேசினாலும் செய்தாலும் அதை மாற்றிவிட முடியாது. நீ கல்யாணம் பண்ணிட்டதையும் இங்கே வரதை பற்றி ஒரு லெட்டராவது போட்டிருக்கலாம் என்று சொன்னேன். ஊரில் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்கலாமே. கடந்த 3 வருஷமாக எனக்கு லெட்டர் எழுத கூட டைம் இல்லை என்று அவன் சொன்னான். அதோட இந்த மாதிரி விசேஷம் பாட்டியெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொய் சொல்லாதடா என்று சிரித்தேன். அவன் திடீரென என் பக்கம் திருப்பி முறைத்தான். அவன் கண்கள் கடினமானது, குரல் ரொம்ப கசப்பாக கடுகடுப்பாக ஒழிச்சது. நான் விளையாடல கார்த்திக், எந்த பாட்டியும் வேண்டாம். இங்கே வந்து கூட்டத்தை கூட்டி பொழுது கழிக்க நான் வரல. சரிப்பா, உன் விருப்பம் என்றேன். அவன் கொஞ்சம் தயங்கி, இல்லை கார்த்திக், நான் அப்படி கோபமாக பேசணும்னு நினைக்கல என்று இறங்கி வந்தான். விடு, பரவாயில்ல, நான் ஒய்ஃபை பார்த்தேன். மாடலிங் பண்ணுறாங்களா என்ன? இல்லை, ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியர்கிட்ட உதவியாளராக இருந்தா. என் ஒய்ஃபோட குடும்பத்தில் நான் மட்டும் எப்படி தனியாக வேற ஒரு குடும்பத்தாளாக இருக்கேன்னு அவளுக்கு தெரியுமா? அவன் தலையாட்டினான். உன்னை பற்றி சொல்லும்போது அந்த விவரத்தையும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அவன் அந்த ஹாலுக்குள் போவதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவன் பேசும்பொழுது என்னுள் ஏதோ ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவன் என் மனைவி பிரியாவை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு, நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு 1 மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. நான் மாடிப்படிகளில் ஏறி மேலே போனேன். ஆனால் என் மனது அந்த வீட்டில் இல்லை. பழைய நினைவுகளில் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த காலத்தில் பின்னோக்கி ஓடியது. இராணுவ பயிற்சி முடித்துவிட்டு களத்துக்கு போக தயாராக இருந்த புது அதிகாரி நான். ஒரு இராணுவ கேண்டீன் பார்ட்டியில் உயரதிகாரிகள் எல்லாம் கூடி பேசி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்ட நெரிசலுக்கு நடுவே உருவான ஒரு சின்ன இடைவெளியில் அவளை பார்த்தேன். நல்ல மாநிறம், அடர்ந்த கருத்த கூந்தல், குறும்பும் சிரிப்பும் ததும்பும் அழகான கண்கள், வெள்ளைப்புடவை கட்டியிருந்தாள். நாங்கள் ஒன்றாக நடமாடின பொழுது, தமிழ்நாடா என்று கேட்டால், இராணுவத்தில் இப்போ தான் நல்ல ஆளுகளாக சேர்க்குறாங்க போல அப்படின்னு. உங்கள் சொந்த ஊர் எது என்று கேட்டேன். கோயம்புத்தூர் என்று சொன்னாள். நான் அப்போவே புரிந்து கொண்டு உஷாராக இருக்கணும். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பிரியா சுப்பிரமணியம், கோயம்புத்தூர், பெரிய பஞ்சாலை, டெக்ஸ்டைல்ஸ் ஃபேமிலி. அப்புறம் போக போக அந்தஸ்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. எப்போது வேண்டுமானாலும் எல்லைக்கு போய்விட்டு உயிரோடு திரும்புவோமா என்று மாட்டோமா தெரியாத அந்த கடைசி விடுமுறையில் கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற குடும்பத்து பொன் அப்படிங்கிற விஷயமே எங்களுடைய அவசர கல்யாணத்திற்கு தடையாக நிற்கவில்லை. எல்லையில் பணிபடர்ந்த அந்த பதுங்கு குழிகளில் இருந்த ஒவ்வொரு நாளும் என் நெஞ்சுக்குள் அவள் என் கூடவே வாழ்ந்தாள். மிஸ்ஸஸ் பிரியா கார்த்திக். அவங்க பாரம்பரிய குடும்பம் எனக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது? மேல் மாடி வராந்தாவில் இருந்த ஒரு பூட்டிய கதவுக்கு பின்னால் கேட்ட பதுங்கலான காலடி சத்தம் என்னை நிகழ்காலத்துக்கு இழுத்து கொண்டு வந்தது. நான் டக்கென்று கதவை திறந்தேன். அது ஹரீஷும் அவந்தியாவும் தங்கியிருக்கிற அறையிலிருந்து வந்த சத்தம். அங்கே இருந்து அலமாரி பக்கத்தில் வேலு நின்று கொண்டிருந்தான். தலையை திருப்பி பார்க்கக்கூட பயந்து போய் அவன் உடம்பெல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது. அவனுடைய ஜீன்ஸின் பின் பாக்கெட்டிலிருந்து ஒரு கட்டிங் பிளேயர் பாதி வெளியே நீட்டி கொண்டிருந்தது. நான் வேகமாக ரூமுக்குள் போய் அவன் தோளை பிடித்து சுழற்றி நிறுத்தினேன். அடுத்த நொடியே அவன் கையில் இருந்த துப்பாக்கியையும் பிடுங்கினேன். அவன் ஆள்காட்டி விரலால் மூக்கை உறிஞ்சிக்கொண்டே ஒரு மாதிரி முகத்தை வைத்திருந்தான். இது எங்கிருந்தா வந்தது? அந்த துப்பாக்கியை கையில் தூக்கி பார்த்தேன். இது ஹரீஷ் அண்ணனோடது. இங்கிருந்து தான் எடுத்தியா? அதட்டலாக கேட்டேன். ஆமாண்ணா, நான் திருடலை, சும்மா தொட்டு தான் பார்த்தேன். இப்படி கண்ட இடத்துல மூக்கு நுழைக்க வேண்டியது இருந்தால் என்ன நடக்கும்னு பெரியப்பா அன்றைக்கி எச்சரித்தது ஞாபகம் இருக்கா? நான் நோண்டலண்ணே, ரூமை கொஞ்சம் ஒதுங்க வைக்கலான்னு வந்தேன். அது செல்வியோட வேலை தானே. அவள் கிச்சனில் பிஸியாக இருக்கா. அவங்களுக்கு அந்த ஹரீஷுக்கு சமைச்சு போட. என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லை என்று சொல்லி முகத்தை திருப்பினான். என்கிட்ட உண்மையை சொன்னால் உனக்கு நல்லது என்று நிதானமாக சொன்னேன். நான் உன்னை புரிஞ்சுக்கோண்டா. அவன் தலை நிமிர்ந்து என்னை பார்த்தான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது.
எனக்கு அவனை பிடிக்கலண்ணே. அவன் நாசமாக போகணும். செல்வி எப்போ பார்த்தாலும் அவனை பிடிச்சி வழியிறா. செல்வி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. ஹரீஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு தெரியுமில்ல. அவளுக்கு அதெல்லாம் ஒரு கவலையே இல்லை, அவன் ஆத்திரத்துடன் சொன்னான். அவளுக்கு அவன் மும்பையில் இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட்டு. எப்போவுமே அவள் பின்னாடி தான் சுற்றுவாள். அவன் பொண்டாட்டி வந்தால் அவளுக்கு என்ன? ஹரீஷோட குழந்தை பெற்று கூட தனக்கு சம்மதம்னு ஒரு தடவை சொல்லியிருக்கா. செல்விக்கு ஹரீஷ் மேல் ரொம்ப நாளாக ஒரு கண் இருந்தது எனக்கு தெரியும். வயது ஏற ஏற அது சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது அவன் ஊரில் இல்லாததும் அவனுடைய வளர்ச்சியும் அவள் ஆசை இன்னும் அதிகமாகிவிட்டது போல. ஹரீஷிடம் சொல்லி செல்வியிடம் கொஞ்சம் பேசி புரிய வைக்க சொல்லணும். அவளுடைய அன்பு உண்மையாதாக இருந்தால் காலம் பூரா அதை மனதிற்குள்ளேயே பூட்டி வச்சு ஒரு தியாகியாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு வேளை அவள் அடங்குவாளோ என்னவோ. ஹரீஷ் காபத்தரும் நீ என்ன நினைக்கிற? வேலுவை கூர்ந்து பார்த்து விட்டு கேட்டேன். நீ எதுவும் விபரீகமாக யோசிக்கலையே? இல்லைண்ணே, ஆனால் அவர் ரொம்ப பயந்து போய் யாருக்கோ பயந்து தான் ஓடி வந்திருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் அந்த மாதிரி பயந்து ஓடும்போது அவனுக்கு ஆபத்து வர்றது சகஜம் தானே. கையில் வேறு துப்பாக்கி வச்சுருக்காரு. யாரோ ஒருத்தர் அவர் தேடிட்டு பின்னாடி இங்கே வரைக்கும் வரலன்னா இவர் எதுக்கு துப்பாக்கியோடு அலைய போகிறாரு? நீ தப்பு கணக்கு போடுற. நான் நிதானமாக சொன்னேன். ரொம்ப பேர் பாதுகாப்புக்காக வீட்லேயோ கார்லேயோ போகும்போது துப்பாக்கி வச்சுக்குவாங்க. இப்போது ஒழுக்கமாக துப்பாக்கி எங்கிருந்து எடுத்தையோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சிரு. வேலு போனதுக்கு அப்புறம் நான் அதை பற்றி தீவிரமாக யோசித்தேன். என் மனதில் பெரிய கேள்வியாக நின்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிர்த்தெருவில் மரத்து நிலையில் நின்று வீட்டை நோட்டம் விட்டு கொண்டிருந்த அந்த ஆள்தான். அவன் யார்? நிஜமாலுமே அவன் ஹரீஷை பின்தொடர்ந்து தான் வந்திருக்கானா? ஒருவேளை வேலு சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்குமோ? இல்லை வேலுவோட கற்பனை எதுவும் பெருசுபடுத்துதோ என்னவோ. நிஜமாகவே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் ஹரீஷால் போலீஸில் போக முடியாதா என்ன? உன் வேலை மட்டும் பாரு கார்த்திக் என்று மனசு சொல்ல நான் மறுபடியும் கீழே இறங்கி போனேன். ராத்தாரி சாப்பாடு ரொம்ப அமைதியாக போயிற்று. ஹரீஷுக்கு பரிமாறும் பொழுது செல்வி அவன் பக்கத்திலேயே நின்று வழிந்ததை அவந்தியாக கவனித்ததையும் நான் பார்த்தேன். ஆனால் அவள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அமைதியாக இருந்தாள். தன் புருஷன் மேலே அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை. சாப்பாட்டு மேஜையில் ஒரு கலகலப்பை கொண்டு வரணும்னு பெரியப்பா ஜோசப் ஹரீஷினுடைய சின்ன வயது கதைகள் எல்லாம் எடுத்து விட்டார். ஆனால் யாரும் பெரிதாக சிரிக்கவில்லை. தன் மகனுடைய கல்யாணத்தில் பெரியப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிறது அப்பட்டமாக தெரிந்தது. எப்பவும் சிடு சிடு சுடுகாடு மாதிரி இருக்கின்ற அந்த டைனிங் டேபிள் ரூமுக்குள் அவந்திகாவோட கம்பீரமும் நேர்த்தியான பேச்சும் ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்திருந்தது. பெரியப்பா தன் மகனை பற்றி பெருமையாக பேசுவதை நிறுத்தவே இல்லை. இவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தனித்துவமானவன், ஜீனியஸ்னு கூட சொல்லலாம் என்று அவந்தியாவுடன் சொன்னார். படிப்பு வராமல் காலேஜை கட்டடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் கண்ட கண்ட வம்பு தும்பில் மாட்டிட்டு தெரிஞ்ச கார்த்திக் மாதிரி இல்லை இவன். நான் ஒரு புன்னையுடன் அவர் முகத்தை பார்த்தேன். என் சொந்த காலில் நிற்க ஆரம்பித்தது பிறகு நான் அவரிடம் கை நீட்டு ஒரு பைசா கூட வாங்கியதில்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் குடித்துவிட்டு சென்றதினால் வேலையை விட்டு தூக்கப்பட்ட பிறகுதான் கொடைக்கானலுக்கு திரும்பி வந்தேன். நான் ஒன்றும் அவர் தலையில் வந்து விடியலை. அவருக்கும் எனக்கும் இருந்த கணக்கு எப்பொழுதோ நேராகிவிட்டது. இராணுவத்தில் இருந்தபொழுது நான் சேர்த்து வைத்த பணம்தான் அவருடைய பிஸ்னஸை மூழ்கி போகாமல் காப்பாற்றியது. இப்போது இங்கே வந்து தங்கியிருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்கும் என் செலவை நானே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வீட்டுக்கு நான் வர்றது இதுதான் கடைசி தடவை. இனிமேல் எக்காலத்துக்கும் திரும்பி வரமாட்டேன்னு எனக்குள்ளே தோன்றியது. ஒரு இடத்தை விட்டு நிரந்தரமாக பிரியும் பொழுது மனதுக்குள் ஒரு கனமான ஏக்கம் வருமே, அது இப்பொழுது எனக்குள் வர ஆரம்பித்தது. என் பால்ய காலத்தோடு பெரும்பகுதியை இந்த வீட்டில்தான் கழித்திருக்கிறேன். முன்வாசலில் கொட்டி கிடந்த பனியை கூட்டித் தள்ளியிருக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி இருந்த சரிவு பாதைகளில் என் முதல் சைக்கிளில் வேகமாக ஓட்டிக்கொண்டு போயிருக்கிறேன். மேல் மாடி ஜன்னலிலிருந்து குருவிகளுக்கு கவன்கல்லால் குறி வைத்திருக்கிறேன். பெரியப்பாவினோட மனைவிதான் என் அம்மாவுக்கு உயிரான தோழி. என் அம்மா இறந்த பிறகு என்னை வீட்டிற்கு கூட்டி வந்து தன் சொந்த பிள்ளை மாதிரி பாசமாக வளர்த்தவர்கள் அவர்கள்தான். இன்றைக்கு செல்வி சமைக்கிற அதே அடுப்பில் தான் அவர்கள் எனக்கும் சமைத்து போட்டிருக்கிறார்கள். என்னை பாசமாக வளர்த்த அந்த பெரியம்மா இறந்த அன்றிலிருந்து பெரியப்பாவோடு இந்த வீட்டில் இருந்த ஜீவனும் போய்விட்டது. சாப்பாடு முடிந்ததும் அவந்திகாவும் நானும் ஹாலுக்கு நடந்து போய்கொண்டே சும்மா பேசி கொண்டிருந்தோம். நீங்கள் அவரை பெரியப்பான்னு கூப்பிட்றத பார்த்தேன், ஏன் அப்படி? என் சொந்த அம்மா அப்பா தவறினதுக்கப்புறம் அவரை அப்பான்னு கூப்பிட்றதுக்கெலாம் எனக்கு மனசு வரல. சின்ன வயசு பிடிவாதம் வேறு, அதனால் அவரை பெரியப்பானே கூப்பிட ஆரம்பித்தேன். போக போக ஊரில் இருக்கிற பெரியவங்களும் முதற்கொண்டு எல்லாரும் அவரை அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல். அவருக்கு அந்த பேர் பிடிக்காத போல் இருக்கே, தெரியல. நீங்கள் சொல்கிறத யோசித்து பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது. அவள் சிரித்தாள். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக். நீங்கள் ரொம்ப யதார்த்தமான மனுஷன். எதையுமே ஒரு நல்ல எண்ணத்தோடு வெளிப்படையாக ஏற்றுக்கிறீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் மனசு தளராமல் மற்றவங்களை நல்ல விதமாகவே பார்க்குறீங்களே. நிஜமாவா? நான் உங்களுக்கு அப்படியா தெரிகிறேன்? எனக்கு ஆச்சரியமாக போனது. ஆமாம், கண்டிப்பாக. நான் தப்பாக சொல்லிட்டேனா என்ன?
நான் ஒரு கசப்பான புன்னகையுடன், நீங்கள் அங்கே இருக்கிற அந்த பூந்தொட்டி எடுத்து என் தலையிலையே அடிச்சிருந்துருக்கலாம். இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு துரோகியை, ஒழுக்கம் இல்லாதவனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சில நேரங்களில் இந்த குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப கேடுகட்ட ஒரு பிறவின்னு எனக்கே தோணுது. உங்களை பற்றி நீங்களே இப்படி கீழ்த்தரமாக பேசக்கூடாது. அவள் லேசாக கண்டித்தாள். இது ஒன்றும் ஆரோக்கியமான எண்ணம் இல்லை தான், கரெக்டா? ஆமாம் என்று அவள் குரல் மெல்ல விலகல் தெரிந்தது. எங்கள் பேச்சு இந்த மாதிரி திசையில் போனதை நினைத்து எனக்கு தர்ம சங்கடமாக போனது. அவள் ரொம்ப நல்ல பெண். ஹரீஷை உருகி உருகி காதலித்து கொண்டிருக்கிறாள். அவனுக்குள் ஆழமாக புதைந்து கிடக்கின்ற சுயநலத்தை அவள் கொஞ்சம் சகித்து கொண்டால் ஒரு பெரிய ஆர்டிஸ்டனுடைய மனைவியாக அவள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகும். என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொன்னேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. என் பொண்டாட்டிக்கு நான் என்ன காரியம் பண்ணேன்னு ஹரீஷ் உங்களுக்கு சொல்லியிருப்பானே. இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போது நான் தான் சாரி கேட்கணும் என்றபடி சொல்லி அவள் தன் கையை நீட்டினாள். நானும் கை குலுக்கினேன். நாங்கள் மறுபடியும் சமாதானமானோம். அது எனக்கு நிம்மதியாக இருந்தது. அப்பொழுது மேல் மாடியிலிருந்து ஹரீஷ் அவளை கூப்பிட்டான். அவள் கிளம்பி போனதும் நான் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு அதை குடிப்பதற்காக முன்வராண்டாவுக்கு வந்தேன். சிகரெட்டை பிடித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த முன்பின் தெரியாத ஆள் முன்னால் வந்து நின்றான். தெருவோரத்து மரநிலையில் நின்று வீட்டை நோட்டம் விட்டு கொண்டிருந்த அதே ஆள்தான் இவன். பார்த்ததுமே எனக்கு புரிந்து போயிற்று. குட்டையாக தடிமனாக தொளதொளவென ஒரு சூட்கோட் போட்டிருந்தான். அவன் முன்வராண்டாவில் ஏறி வந்தபொழுது ஹாலிலிருந்து வந்த வெளிச்சத்தில் அவன் முகம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. ஒரு முரட்டுத்தனமான முகம், அனல் பறக்கும் கூர்மையான பார்வை, முகமெல்லாம் மலிக்கப்படாத செம்பட்டை தாடி, இறுகிப்போன உதடுகள். பார்த்தாலே எப்பேற்பட்ட முரடனையும் மிரட்டுகிற மாதிரி ஒரு தோற்றம். கராரான குரலில் பேசினான். நான் அந்த இருட்டு நிழலை விட்டு வெளியே வராமல் அங்கேயே நின்றேன். ஹரீஷ் என்று அவன் கூப்பிட்டான். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போயிடுவேன் நினச்சியா? அவன் குரல் நெஞ்சுக்குள்ளிருந்து ஒரு கர்ஜனை மாதிரி வெளிப்பட்டது. அவனுடைய அந்த அத்துமீறலான தோரணை எனக்கு எரிச்சலை தந்தது. நான் ஹரீஷ் இல்லை, ஹரீஷோட அண்ணன். அவங்ககிட்ட ஏதாவது விஷயம் சொல்லுமா என்று கேட்டேன். நான் அவனை நேரில் பார்க்கணும். அவன் உள்ளதான் இருக்கானான்னு பார்க்குறேன். அவன் உள்ளதான் இருக்கிறான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காரில் வந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகல. அவன் கார் இங்கே தான் நிற்கிது. அவன் பின்வாசல் வழியாக நடந்து போயிருந்தா தவிர இந்த வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லை. அப்போது நீ நோட்டை விட்டு தான் இருக்கிறேங்களே, ஒத்துக்கிறியா? நான் அவங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன். இப்போது போய் அவங்ககிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்கிறியா? ஹரீஷ் வாசலுக்கு வந்து நின்றான். அதே நேரம், உங்கள்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை மகேந்திரன். இதோட இந்த தொல்லையை நீ நிறுத்திக்கணும், புரியுதா உனக்கு? ஹரீஷின் குரல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த மகேந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறப்பே அவன் உடம்பிலிருந்த அத்தனை தைரியத்தையும் ஒன்று திரட்ட வேண்டியது இருந்தது. மகேந்திரன் போட்டிருந்த ஏதோ ஒரு பொறிக்குள் மாட்டிக்கொண்டு வேறு வழியே இல்லாமல் அவன் ஆத்திரத்தின் உச்சநிலையில் நின்றான். மகேந்திரன் சொன்னான், இங்கே நின்று பேச முடியாது ஹரீஷ். இனிமேல் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஹரீஷ் கராராக சொன்னான். ஆரம்பத்திலிருந்தே நீ தப்பான வழியில் போயிட்டுருக்க மகேந்திரன். இங்கிருந்து உடனே ஓடி போயிடு, உனக்கு தான் நல்லது. மகேந்திரன் 2 கைகளையும் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு உதட்டில் ஒரு விஷப்புன்னகையுடன் நின்றான். நான் நினச்ச நிலைக்கு உன்னை கொண்டு வந்துட்டேன். நீ உடைய போகிற அந்த கடைசி நொடிக்காக ஏறக்குறைய கிட்ட வந்துட்ட என்று சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகளோட ஹரீஷின் அடிவயிற்றில் ஓங்கி குத்துவிட்ட மாதிரி இருந்தது. நம்ம பேசியே ஆகணும், மகேந்திரன் சொன்னான். ஹரீஷ் என்னை ஒரு பார்வை பார்த்தான். தனியாக அவனிடம் பேச விட்டு என்னை உள்ளே போகச் சொல்கிறான் என்று புரிந்து கொண்டேன். நான் வீட்டுக்குள் புன்றேன். மேல் மாடி வராந்த வழியாக நான் போகும்பொழுது ஹரீஷோட ரூம் கதவு திறந்து கிடந்தது. அவந்திகா மட்டும் கட்டிலின் ஓரமாக தன் கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்று பயந்து நடுங்கி விரைத்து போய் உட்கார்ந்திருந்தாள். நான் வாசலில் நின்றதை பார்த்து லேசாக சிரிக்க முயற்சி பண்ணி ஹாய் என்றாள். ஹாய், ஹரீஷ் கீழே இந்த ஆளுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரா என்று கேட்டாள். ஆமாம், நான் ரூமுக்குள்ளே அடியெடுத்து வைத்தேன். என்ன நடக்குதுங்க? எல்லாம் அந்த நாசமாக போன பெயிண்டிங்கால் வந்தது. அவள் உதட்டிலிருந்து அந்த வார்த்தை எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஹரீஷ் வரைஞ்சுதா? ஆமாம். அப்போது ரொம்ப சீரியஸாக ஒரு படம் வரையணும்னு நினைப்பார். அப்பப்போ ரொம்ப அரிதாக இப்படி இப்போ வரைஞ்சி முடிக்கவும் செய்வார். இந்த மகேந்திரன் அந்த பெயிண்டிங் கேட்டு வந்தானா? இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த பெயிண்டிங் மேலே அவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அந்த படத்தோட மதிப்பு அதிகபட்சம் ஒரு 10,000 வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். துறைமுகத்து பெண்ணுன்னு ஹரீஷ் பேர் வச்சுருந்தார் அந்த பெயிண்டிங்க்கு. ரொம்ப இருண்ட பயங்கரமான மனநிலையை காட்டுற ஒரு படம் அது. ஒரு நாள் ராத்திரி மும்பை மெரைன் டிரைவ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹோட்டலில் நாங்கள் அந்த பொண்ணை பார்த்தோம். கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்க போன அந்த பொண்ணு மகேந்திரன் தான் அவளை பார்த்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தான். அந்த ஹோட்டலுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்து காஃபி வாங்கி கொடுத்தான். அவள் அழுதுகிட்டு இருந்தா. அப்போது இந்த மகேந்திரன் தானே அது? ஆமாம், அவனே தான். அவன் முகத்தை பார்த்தாலே அந்த வடநாட்டாள் மாதிரி தான் தெரியுது. சும்மா ஒரு யோகத்தில் கேட்டேன். நாங்கள் அந்த பொண்ணை பார்க்காமே இருந்திருக்கணும். அவந்திகாவின் குரலில் ஒரு உச்சக்கட்ட விரக்தி தெரிந்தது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எலும்பு தூளமாக காஞ்சு போயிருந்த ஒரு சின்ன பொண்ணு. நல்லா வெளுத்த நிறம். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே ரொம்ப பெரிய கருமையான கண்கள்.
அவன் நம்மளை பார்க்கும்போது அந்த பார்வை நம்ம மனசுக்குள்ளேயே பாயிற மாதிரி இருக்கும். அந்த கண்களை பார்த்தா யாருக்குமே உடம்பெல்லாம் நடுங்கி போகும். ஹரீஷ்க்கு அவ்வளோ ஓவியமாக வரையணும் ஆசை வந்துடுச்சு. அவள் பேச்சை நிறுத்தினால் நான் அமைதியாக இருந்தேன். அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் கேட்டேன், ஆனால் நிஜமாக என்ன பிரச்சனைன்னு நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே? அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறது எனக்கு தோணலை. எங்கள் பிரச்சனையில் உங்களை ஏன் இழுத்து விடணும்? அவள் மாடிப்படியில் கேட்குற சத்தத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருந்தாள். ஹரீஷ் மாடி ஏறி வருகிற காலடி சத்தம் கேட்டது. அவள் தோள்கள் உடனே தளர்ந்து விட்டது. அவளும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நான் அங்கே நின்று கொண்டிருந்ததையோ சுத்தமாக மறந்து விட்டாள். நானும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு என் ரூமுக்கு போக வராண்டாவில் இறங்கி நடந்தேன். அப்பொழுது ஹரீஷ் என் தோளை உரசிக்கொண்டு வேகமாக உள்ளே போனான். அவன் முகம் பஞ்சு மாதிரி வெளுத்து கிடந்தது. கண்களில் கோபக்கனல் தெரிந்தது. அவன் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்தி கொண்டான். அவன் அவந்திகாவிடம் கோபமாகவோ படபடவென கத்தி பேசுகிற சத்தமோ தெளிவில்லாமல் என் காதில் விழுந்தது. அத்தியாயம் 3. என் ரூம் கதவை நான் சாத்தி சில நொடிகளிலேயே பெரியப்பா ஜோசப்புடைய ரூம் கதவு டமார் என சாத்திகிற சத்தமும் வராண்டாவில் அவருடைய காலடி சத்தமும் கேட்டது. அப்புறம் இன்னொரு கதவு சாத்தும் சத்தம். பெரியப்பாவும் அவர்கள் ரூமுக்கு போய்விட்டார். மகேந்திரன், நான் மனதுக்குள் பேசிக்கொண்டேன். உன்னை எது தூண்டிவிட்டிருந்தாலும் சரி, நீ செய்கிற காரியத்தை தெளிவாக பிளான் பண்ணிக்கோ. நீ போகிறது ஒரு முன்கோப்புக்காரன்கிட்ட. ஹரீஷ் ஒரு வெடிமருந்து மாதிரி. அவனை கொஞ்சம் மாற்றி சீண்டிட்டா கூட உன் மூஞ்சிலேயே வெடித்து செதறிடுவான். டேபிள் மேலிருந்த அந்த ரம்பாட்டில் இன்னும் அப்படியே நின்று கொண்டிருந்தது. நான் அதை கையில் எடுத்தேன். அந்த திரவத்தை பார்த்ததும் மீண்டும் பழைய நினைவுகள் தொடர்ந்து வந்தது. போர் முடிந்து நான் உயிரோடு ஊர் திரும்பி என் மனைவியுடன் ஒன்றாக சேர்ந்ததை கொண்டாட நாங்கள் 2 பேர் மட்டுமே எடுத்துக்கொண்ட ஒரு சின்ன பார்ட்டி. ரொம்ப கனமான மௌனம் கலந்த ஒரு சந்திப்பது. எனக்கு எதிராக உட்கார்ந்திருந்த என் மனைவி பிரியா என் கண்ணுக்கு அத்தனை அன்பாகவும் வசீகரமாகவும் தெரிந்தாள். இத்தனை நாளாக எனக்காக காத்திருந்த அந்த தவிப்பும் வேதனையும் அவள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. அன்றைக்கு ராத்திரி நாங்கள் ஒன்றாக ஆடிய பொழுது அவள் கை என் முதுகில் இருக்க பிடித்தது. ஆடும்பொழுது நாங்கள் 2 பேருமே பேசிக்கொள்ளவில்லை. 2 பேரோட மனதிற்குள்ளும் அணை கட்டி வைத்திருந்த உணர்ச்சிகள் சின்னதாக ஒரு வார்த்தை தப்பாக விழுந்தால் கூட உடைந்து சிதறி அந்த தருணத்தை பாழாக்கி விடுமோ என்று பயந்தோம். மறுபடிக்கும் மேஜைக்கு வந்து உட்கார்ந்தோம். அவள் தன் காஃபி கோப்பையை எடுத்து பார்த்து வெறித்து கொண்டே சொன்னாள், நீ என்றைக்குமே வருத்தப்பட மாட்டேயே கார்த்திக் என்று கேட்டாள். நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? இந்த கேள்வியை நான் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும் பிரியா. இல்லை, நான் அந்த பெரிய பணக்காரத்து குடும்ப வாரிசாக இனிமேல் இல்லைன்னு உனக்கு வருத்தம் இல்லையே? அவள் லேசாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு நடுக்கம் இருந்தது. நான் அவளை நிமிர்ந்து பார்த்தேன். தன் வீட்டில் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்று எனக்கு புரிந்தது. எங்களை பிரிப்பதற்கு அவர்கள் குடும்பத்திற்கு பல மாத காலம் அவகாசம் இருந்தது. அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஆனால் அதுக்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். நான் கடைசியாக களத்துக்கு போவதற்கு முன்னாடி வந்த ஒரு விடுமுறையில் பிரியாவுடைய அம்மாவையும் அக்கா லதாவையும் பார்த்திருக்கிறேன். அவளை தங்களுக்குள்ளே தக்க வைத்து கொள்ள முடியாத நிலை வந்ததை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். குறிப்பாக அவள் அக்கா லதா. அவளுக்கு குடும்ப அந்தஸ்து கௌரவம் என்றால் அவ்வளவு பிடிக்கும். ஆனால் லதா கிட்டே ஒரு நேர்மை இருந்தது. எதையும் மறைமுகமாக செய்யாமல் நேருக்கு நேராக முகத்துக்கு முன்னாடியே எச்சரித்துவிட்டு அப்புறம்தான் சண்டைக்கு வருவாள். ஆனால் வந்த எல்லா சதியும் தோற்று போய்விட்டது. அவர்களை நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். கடைசியில் பிரியாவை நான் பறிகொடுத்ததுக்கு என்னுடைய சொந்த பலவீனமும் முட்டாள்தனமும் தானே காரணம். டேபிள் மேலே இருந்த அந்த சரக்கு பாட்டிலை திருப்பி வைத்தேன். இப்போ லதா இங்கே நின்றிருந்தா என்ன சொல்லியிருப்பா என்று நினைத்தேன். பிறகு மீண்டுக்குள் நானே மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன். சாயங்காலம் அவன் பெரியப்பா என் முகத்தில் ஓங்கி அடித்த மாதிரி பேசினதுலேருந்து மனசுக்குள்ளே 1000 யோசனை ஓடுது இல்லையா? உன் கண்ணு திறந்து விட்டுட்டாரு. இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அசிங்கப்படாமல் கிளம்புறது தான் உன் திட்டம்னா அப்புறம் எதுக்கு பின்வாங்கணும்? மறுபடியும் வாழ்க்கையில் போராட வேண்டியது தானே. ஒரு தடவை நீ ஜெயிச்சிருக்க. ஒரு சின்ன சர்க்கிளில் பிரியாவை நிரந்தரமாக இழந்துக்கிட்டு தான் நினச்சிட்ருக்கியா? நிரந்தரங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை தம்பி. இந்த வாழ்க்கையில் நீ பின்னோக்கி போய் பழசை மாற்றவோ செஞ்ச தப்புகளோ அழிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு புது தொடக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நீ முடிவெடுத்தா உன்னை யாராலும் தடுக்க முடியாதுல்ல. கடந்த சில வாரங்களாகவே இந்த எண்ணம் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்ததை அப்பொழுதுதான் உணர்ந்தேன். ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ள பிடிக்காது. இந்த மட்டமான சரக்குகளால் கூட அந்த கசப்பான தோல்வியை என் வாயிலிருந்து நழுவி துடைக்க முடியவில்லை. நான் ஜன்னலோரமாக நடந்து போனேன். ஹரீஷோட பிரச்சனை. பரம்பரை ஜமீனாக வாழ்ந்து கொண்டு இப்பொழுது வாழ்க்கையை ஓட்ட ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் வேலைன்னு அலைந்து திரிந்து கொண்டு கசந்து போயிருக்கும் பெரியப்பாவுடைய வெறுப்பு எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் மறந்து விட்டேன். மனதுக்குள் ஒரு புது தெம்பு பிறந்தது. முதல்ல நல்லா ஒரு வேலை தேடிக்கணும். பேங்க்கில் கொஞ்சம் சேமிப்பு சேர்க்கணும். கண்டிப்பாக என்னால் இது சாதிக்க முடியும்.
ஜன்னல் வழியாக கீழே இருந்த புல்வெளியை பார்த்தேன். இருட்டில் ஒரு நிழல் உருவம் வராந்தா வழியாக இறங்கி தெருவோட வடக்கு பக்கமாக வேகமாக நடந்து போகிறதை பார்த்ததும் என் சிந்தனையை அறுபட்டது. பார்த்தால் அச்சு அசலாடாக ஹரீஷோட உருவம் மாதிரியே இருந்தது. அப்பொழுது என் ரூம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வெளியில் வேகமாக நடந்து போயிட்டு இருந்த அந்த உருவத்தை வெறித்து பார்த்து கொண்டு உள்ளே வாங்க என்று கூறினேன். கதவு திறந்தது. நான் திரும்பி பார்த்தபொழுது அவந்திகா நின்று இருந்தாள். அவள் கண்கள் கலக்கத்திலும் பயத்திலும் நிலை கொள்ளாமல் தவித்தன. ஹரீஷ் உங்கள் ரூமில் இருப்பார்னு நினச்சிட்டு வந்தேன். இல்லையே, அந்த மகேந்திரன்ட்ட பேசிட்டு மாடிப்படிக்கு வந்தது அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கலையே. அவள் தளர்ந்து போய் கட்டலின் ஓரத்தில் அமர்ந்தாள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்திக் என்று வெளிப்படையாகவே சொன்னாள். மனசு ரொம்ப படபடப்பாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். டைனிங் டேபிளில் பாட்டில் இருக்குன்னு சொன்னதுனால நான் கீழே போய் பாட்டிலையும் டம்ளரையும் அவருக்கு எடுத்துகிட்டு வந்தேன். மேலே வந்து பார்த்தா ரூமில் அவரை காணோம். நான் வந்த உடனே ஜன்னல் பக்கமாக திரும்பினேன். வெளியே வானம் இடி இடித்து மழை வரப்பது போல காரிருளாக மண்டி கிடந்தது. அந்த இருட்டில் மெயின் ரோடும் பாரதி தெருவும் கூடும் சந்திப்பில் இருந்த திருவிளக்கு வெளிச்சத்தில் அந்த உருவம் தெரிந்தது. அவன் மேற்கு பக்கமாக பாரதி தெருவை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான். நான் வெளியில் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றேன். குடிக்கிறத விட கொஞ்சம் தூரம் காத்தாட நடந்துட்டு வந்தால் மனசு லேசாகும்னு நினச்சிருப்பான் ஹரீஷ். அவள் நிமிர்ந்து என்னை பார்த்தாள். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கணும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். ஆனால் ஹரீஷ்கிட்ட துப்பாக்கி இருக்குது. நானும் பெரியப்பா ஜோசஃபும் ஒரே நேரத்தில் ஹாலுக்குள் காலடி எடுத்து வைத்தோம். இங்கே என்ன நடக்குது? அவர் அதட்டலாக கேட்டார். நீ எங்கே கிளம்பிட்ட? அவர் கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு நேரமில்லை. படிகளில் இரண்டாக தாவி கீழே ஓடினேன். நான் அந்த தெருவை அடையும் போது ஹரீஷ் அங்கிருந்து மறைந்து விட்டிருந்தான். எங்கே போவது என்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்து நின்றேன். அவன் டவுன் பகுதிக்கு கடைவீதி பக்கம் போகவில்லை. பாரதி தெருவின் மேற்கு பக்கமாக திரும்பியதிலிருந்தே அதுவும் உறுதியானது. மெயின் ரோடு தான் நேராக கடைவீதிக்கு செல்லும். தூரமான இடத்துக்கு போக வாய்ப்பில்லை. அப்படி போவதென்றால் காரை எடுத்திருப்பானே. நான் மேற்கு நோக்கி திரும்பி பாரதி தெருவில் வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். தெருவோர மரங்களின் அடர்ந்த நிழல் பாதையை மேலும் குருடாக்கி கொண்டிருந்தது. சில சந்துகளை தாண்டியதும் வீடுகள் குறைந்து முட்புதர்களும் புல்வெளிகளும் நிறைந்த பாழடைந்த நிலங்கள் தென்படத் தொடங்கின. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரோடு கீழ் நோக்கி வளைந்து பழைய பாழடைந்த குடியிருப்புகள் நிறைந்த தொழிலாளர்கள் பகுதிக்கு செல்லும். ஹரீஷ் எங்கே போயிருப்பான் என்று என்னால் ஒரே ஒரு இடத்தை தான் யூகிக்க முடிந்தது. இந்த தெருவுக்கும் அந்த தொழிலாளர் குடியிருப்புக்கும் நடுவே பெரியப்பா ஜோசப்புக்கு சொந்தமான ஒரு பழைய பாழடைந்த பங்களா இருந்தது. அங்கே மட்டும் அவன் இல்லை என்றால் நான் அவனை சுத்தமாக தவற விட்டு விடுவேன். அந்த பங்களா பாழடைந்து ஜன்னல்களெல்லாம் கருத்த கண்ணாடிகள் போல பயமுறுத்தும் தோற்றத்தோடு நின்று கொண்டிருந்தது. காம்பவுண்ட் சுவரோரத்தில் மழையிலும் வெயிலிலும் மக்கி போய் சாய்ந்திருந்த விற்பனைக்கு என்ற போர்டை தாண்டி உள்ளே நுழைந்தேன். வெட்டப்படாத முட்பொருள்கள் என் கணுக்காலை உரசி அறுத்தன. என் யூகம் தவறோ என்று நான் நினைத்த அதே வினாடி பங்களாவுக்குள்ளிருந்து ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் மின்னி மறைந்தது. அந்த வெளிச்சம் தெரிந்த ஜன்னலை நோக்கி பதுங்கி போனேன். உள்ளே ஹரீஷும் மகேந்திரனும் நின்றிருந்தார்கள். ஹரீஷின் கையில் அந்த டார்ச் வெளிச்சத்தின் நடுவே மகேந்திரன் தரையில் மண்டியிட்டு பதுங்கி இருந்தான். மகேந்திரன் கண்கள் பிதுங்கி முகம் மரண பயத்தில் விளறி போயிருந்தது. அவன் தன் கைகளை முன்னால் நீட்டி கரகரத்த குரலில் வேண்டாம் விட்டுடு என்று கதறினான். அடுத்த கணம் ஹரீஷ் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தான். மகேந்திரன் சாவு தன்னை தேடி வந்து விட்டது என்று கடைசி நொடி புரிந்து கொண்டு உடனே சுதாரித்து பின்னாடி சுழன்றான். தனக்கு பின்னாடி இருந்த வாசல் வழியாக அந்த பக்கத்தில் கும்மிரிட்டாக கிடந்த அந்த அறைக்குள் பாய்ந்து தப்பிக்க பார்த்தான். ஆனால் ஹரீஷ் விடவில்லை. துப்பாக்கியின் விசை இழுத்து 5 தடவை அடுத்தடுத்து சுட்டான். அவ்வளவு பக்கத்திலிருந்து சுட்டதால் கண்டிப்பாக குறி தப்பியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த தோட்டாக்கள் அனைத்தும் மகேந்திரனுடைய அகன்ற முதுகில் தோள்பட்டைக்கு நடுவில் நச்சென்று இறங்கியதாக எனக்கு தோன்றியது. பாய்ந்து ஓடின அந்த வேகத்தில் மகேந்திரன் இன்னும் ஓரிரு நொடிகள் முன்னாடியே நகர்ந்து அந்த இருட்டு அறைக்குள் உள்ள ஒரு பெரிய கதவு மேலேயோ இல்லது அங்கே கிடந்த உடைந்த மேஜை நாற்காலின் மேலேயோ போய் டமார் என்று மோதி விழுந்தான். அப்புறம் ஒரே நிசப்தம். எவ்வளவு வேகமாக இந்த பயங்கரம் ஆரம்பித்ததோ அதே வேகத்தில் முடிந்தும் போயிற்று. கையில் டார்ச் லைட்டையும் துப்பாக்கியும் பிடித்தபடி ஹரீஷ் பயத்தில் தன் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான். அவன் முகம் வெளிரிப்போய் விகாரமாக பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. தன் கைகளில் பின்புறத்தால் கன்னத்தை அழித்து பிடித்தான். மகேந்திரன் என்று தடுதடுத்த குரலில் கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் அடுத்த ரூமில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. அவனுக்கு தொண்டை அடைத்து அழுகை வெடித்தது. விரல்களில் இருந்து தெம்பில்லாமல் நழுவி விழுந்த டார்ச் லைட்டை அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து தலைதிரிக்க ஓட ஆரம்பித்தான். பங்களாவினுடைய பின்வாசல் வழியாக வெளியேறி முட்புதர்கள் மண்டியிருந்த அந்த பால் நிலங்கள் வழியாக வடக்கு தெருவில் இருந்த வீட்டுக்குள் போய் குறுக்கு பாதையில் அவன் தேர்ந்தெடுத்தான். புதர்களுக்குள் அவன் பாதை மறைந்து அதே நேரத்தில் நான் காம்பவுண்ட் எல்லைக்குள் வருவதற்குள்ளேயே என் கண்களிலிருந்தே அவன் சுத்தமாக மறைந்து போய்விட்டான்.
நான் மறுபடியும் அந்த பங்களா வாசலுக்கு வந்து ஒரு நிமிடம் தயங்கினேன். அப்புறம் பாரதிக்கு தெருவுக்கு வந்தேன். அங்கிருந்து பக்கத்தில் இருந்த வீடு ஒரு சந்து தள்ளித்தான் இருந்தது. அங்கள் எந்த விளக்கும் எரியாமல் இருட்டாகவே இருந்தது அந்த வீட்டில். அப்பொழுது தெருவில் ஒரு ஆள் வேகமாக ஓடி வருவதை பார்த்தேன். அப்படியென்றால் துப்பாக்கி சத்தம் வெளியிலே கேட்டிருக்கிறது. சின்ன கைத்துப்பாக்கி என்பதாலும் பாழடைந்த பங்களாக்குள் சத்தம் அடங்கி போயிருக்கும் என்றாலும் யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று நான் கொஞ்ச நேரம் நினைத்தது தப்பாகிவிட்டது. நான் பக்கத்தில் இருந்த மரத்தின் இருட்டு நிழலுக்குள் பதுங்கினேன். அந்த ஆளுடைய காலடி சத்தம் கேட்டு தார் ரோட்டில் வேகமாக கேட்டுக்கொண்டே இருந்தது. பங்களா வராந்தாவுக்கு போகிற நடைபாதையின் ஓரத்தில் அவன் வந்து நின்றான். பார்த்தால் வந்தது பெரியப்பா ஜோசப். என் கால் தரையில் லேசாக உரசிய சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய பெரியப்பா கையில் இருந்த தடியை அடிப்பதற்காக ஓங்கினார். என்னை பார்த்ததும் அந்த தடியை மெல்ல கீழே இறக்கினார். நீ என்ன பண்ணுற என்று வெடுக்கென கேட்டார். நீ வீட்டை விட்டு வேகமாக ஓடி வரப்போ நான் உன்னை தொடர்ந்து வந்தேன். இங்கே கேட்டது துப்பாக்கி சுடுற சத்தம் தானே? ஆமாம், அதுவும் தான். இந்த பங்களாக்குள்ளே சத்தம் வந்தது? ஆமாம். உள்ளே யார் இருந்தது? ஹரீஷும் மகேந்திரன் ஒருத்தனும் சாயங்காலம் பேசி வச்ச மாதிரி இங்கே சந்திச்சிருக்காங்க போல. பெரியப்பாவின் உதடுகள் இறுகி போயிடுச்சு. ஆனாலும் அவர் குரல் நடுக்கத்துடன் வெளிப்பட்டது. அவன் ஹரீஷை சுட்டுட்டானா? இல்லை, தலைகீழ நடந்துச்சு. ஹரீஷ் தான் அவனை சுட்டுட்டான். பெரியப்பாவோட கொடூர முகத்தில் படர்ந்திருந்த அந்த தவிப்பும் வேதனையும் கொஞ்சம் குறைந்த மாதிரி தெரிந்தது. மகேந்திரனுக்கு ரொம்ப காயமா? நான் ஒரு கணம் தயங்கினேன். ஆனால் உண்மையை மறைத்து அப்புறமாக அவர் தெரிந்து கொள்வதை விட இப்பொழுதே முகத்தில் எடுத்த மாதிரி சொல்வது தான் சரி என்று பட்டது. துப்பாக்கியில் இருந்த எல்லா குண்டும் தீர்ற வரைக்கும் ஹரீஷ் அவனை சுட்டு தள்ளிட்டு ஓடிட்டான். அவனுக்கு புத்தி பேதல் வச்சது போல இருக்குது. நான் என்ன பண்ணணுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உள்ளொருத்தன் பொணமாக கிடப்பான். பெரியப்பாவின் உடம்பு குளிரில் நடுங்குவது போல விடவிடத்து போனது. ஆனால் அவர் குரலை இருக்க பிடித்து, இப்போது நீ என்ன பண்ண போகிற என்று கேட்டார். வீட்டுக்கு வேகமாக போய் படங்கிறதுக்காக ஒரு மடக்கு சரக்கை உள்ளே தள்ளிட்டு நேராக போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறேன். நான் ஏதோ அலட்சியமாக சொல்கிற மாதிரி தெரிந்து விடக்கூடாதே என்ற அந்த நொடியில் எனக்குள்ளே யோசித்தேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இல்லை, பெரியப்பா ஜோசப் அனித்தரமாக சொன்னார், நீயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. இப்போ அவரிடமிருந்து நடுக்கம் போய் ஒரு இறுகின இரும்பு ஸ்ப்ரிங் மாதிரி முன்னாடி வந்து நின்றார். வேறு என்ன தான் பண்ணது? நான் கோபமாக கேட்டேன். அந்த ஆள் ஹரீஷை துரத்திட்டு கொடைக்கானல் வரைக்கும் வந்ததை நம்மளால் மறைக்க முடியாது. இந்த விஷயத்தை மறைக்க பார்த்தா நிலைமை இன்னும் மோசமாகும். உன்னையே போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம். அது மட்டும்தான் ஹரீஷை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி. கார்த்திக், ஹரீஷ் என் சொந்த மகன், என்னோட ஒரே வாரிசு. உன் இஷ்டத்துக்கு அவனை பலி கொடுக்க நான் விட்டுடுவேன்னு நினச்சியா? எனக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது. யாருடைய பிடிவாதத்திற்கும் வழிவிடுகிற நேரம் இல்லை இது. நான் பங்களாவை நோக்கி ஓரடி முன்னாடி எடுத்து வைத்தேன். பெரியப்பாவின் கைத்தடி ஒரு விஷப்பாம்பு சீறியது போல மின்னல் வேகத்தில் என் முகத்தை நோக்கி வந்தது. நான் முகத்தை லேசாக விலக்கிவிட்டதால் தப்பித்தேன். ஆனால் அந்த தடி என் தோள்பட்டையில் பலமாக இறங்கி வலித்தது. அவர் மறுபடியும் ஓங்குவதற்குள் அந்த தடி அவர் கையிலிருந்து பிடுங்கி வெடுக்கென்று எரிந்தேன். அவர் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்தார். கண்களில் அனல் தெறிக்கி என்னை ஒரு சவாலோடு வெறித்து பார்த்தார். ஹரீஷ் நானும் ஒன்றா வளர்ந்தவங்க அந்த காலத்தில். நான் சொன்னேன், அவனுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேன். மற்றபடி நமக்கு இடையில் இருக்க அந்த கசப்பான உணர்வுகள் வச்சுட்டு நம்ம 2 பேருமே ஒரே கூரையின் கீழே ரொம்ப நாள் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஹரீஷ் அங்கே தான் போயிருப்பான். அவனை முதல்ல சமாதானப்படுத்துங்க. அவனுக்கு இப்போது மனசில் ஒரு தெளிவும் அமைதியும் ரொம்ப அவசியம். நான் உள்ளே போய் மகேந்திரனுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுதான்னு பார்க்குறேன். அப்புறமா நம்ம போலீஸுக்கு சொல்லலாம். நான் கைத்தடியை அவரிடம் திருப்பி கொடுத்தேன். அவர் விரைப்பாக திரும்பி நடக்க ஆரம்பித்தார். பயத்தில் தலைதெறிக்க ஓடின ஹரீஷ் திறந்து போட்டுவிட்டு போன அந்த பங்களாவின் பின்வாசல் கதவு இன்னும் அப்படியே தான் திறந்து கிடந்தது. நான் அந்த இருட்டான ஹாலுக்குள் துளாவிக்கொண்டே மெல்ல போனேன். என் உள்ளங்கைகள் எல்லாம் வேர்வை பிசுபிசுத்தது. ஒருவேளை மகேந்திரன் உசுரோடு இருந்தால் வர்றது ஹரீஷ்னு நினச்சி என் மேலே சுட ஆரம்பிச்சிடக்கூடாது என்று எனக்கு பயமாக இருந்தது. மகேந்திரன், இது ஹரீஷ் இல்லை, நான் கார்த்திக். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்தேன். எந்த பதிலும் வரவில்லை. அந்த அமைதியை மூச்சை அடக்கிய மாதிரி இருந்தது. முன்னாடி மங்கலான ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. ஹரீஷ் கீழே போட்டுவிட்டு ஓடின டார்ச் லைட்டு தான் அது. துப்பாக்கி சூடு நடந்த அந்த அறைக்குள் நுழைந்தேன். வெடிமருந்து வாடை இன்னும் காற்றில் பலமாக வீசிக்கொண்டிருந்தது. தரையில் கிடந்த டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு மகேந்திரன் மோதி விழுந்திருந்த அந்த அறைக்குள் வெளிச்சத்தை அடித்து பார்த்தேன். அந்த ரூமில் யாருமே இல்லை. சுத்தமாக காலியாக கிடந்தது. மகேந்திரன் இந்த ரூமுக்குள்ளே தானே விழுந்தான். அவன் விழுந்த சத்தம் என் காதலையே கேட்டனே. ஆனால் இப்போ அவன் இங்கே இல்லவே இல்லையே. அத்தியாயம் 4. அந்த ரூமில் 2-3 பழைய மரசாமான்கள் கிடந்தன. ஆனால் எதுவுமே மகேந்திரன் உடம்பை மறைத்து வைக்கும் அளவுக்கு பெரிதில்லை. அங்கே இருந்த ஒரு பழைய உடைந்த ஸ்டூலை ஓரமாக தள்ளிவிட்டு சுவற்றிலிருந்த அலமாரி கதவை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது.
பங்களாவில் இருந்த ஒவ்வொரு ரூமையும் அக்குவேறு ஆணிவேராக தேடியும் மகேந்திரனை காணாமல் போனப்பத்தான் எனக்கு உடம்பெல்லாம் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. ஒருவேளை அவன் தரையில் தவழ்ந்து வெளியே போயிருப்பானோ? ஆனால் முதுகில் 5 குண்டில் வாங்கின ஒருத்தன் ஹரீஷோடு அந்த சில நொடிகளில் நான் இங்கே உள்ளே வந்து அந்த குறுகிய நேரத்தில் தவழ்ந்து தப்பிச்சு போயிருக்க முடியுமான்னு நம்ப முடியாத விஷயம். இருந்தாலும் கதவுகளையும் ஜன்னல்களையும் ஒவ்வொன்றாக சரிபார்த்தேன். ஹரீஷ் திறந்து விட்டு ஓடின அந்த ஒரு கதவை தவிர மற்ற எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் உட்பக்கமாகத்தான் தாளிடப்பட்டிருந்தது. அப்போது அந்த பின்வாசல் கதவு ஒன்று மட்டும்தான் இந்த பங்களாவை விட்டு வெளியில் போக ஒரே வழி. அந்த கதவை தாண்டினால் பிறகு 100 அடி தூரத்துக்கு முழங்கால் அளவுக்கு அடர்ந்த புற்கள் வளர்ந்திருந்த பின் கொல்லை. அதற்கப்புறம் பால் நிலம், மலை ஊர்பனி, இரவின் ஈரப்பதம் அந்த புற்கள் மேலே அப்பியிருந்தது. காயம்பட்ட ஒருவன் அந்த புற்களை கடந்து போயிருந்தால் ஒரு சின்ன குழந்தை கூட சுலபமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு அடையாளங்கள் பதிந்திருக்கும். ஆனால் ஹரீஷ் அவசரமாக மிதித்து கொண்டு ஓடின சில இடங்களை தவிர மற்ற புற்களெல்லாம் ஒரு துளி கூட களைக்கப்படாமல் அப்படியே இருந்தது. மகேந்திரன் கண்டிப்பாக பங்களாவை விட்டு வெளியே தவழ்ந்து போயிருக்கவே வாய்ப்பில்லை. அவன் உள்ளே தான் இருக்கணும். ஆனால் மகேந்திரன் மாதிரி ஒரு பெரிய தனிமான ஆளை நான் எப்படி தவற விட முடியும்? மறுபடியும் உள்ளே போய் இந்த முறை பரன் பகுதி கீழ் பாதாள அறை வரைக்கும் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடினேன். என் முகமெல்லாம் குளிர்ந்த வியர்வை கொட்டியது. கடைசியாக ஹரீஷ் மகேந்திரனை சுட்ட அந்த இடத்துக்கு வந்து நின்று கையில் இருந்த டார்ச் வெளிச்சத்தை துப்பாக்கி மாதிரி நேராக நீட்டினேன். இவ்வளவு பக்கத்தில் இருந்து சுட்டப்போ ஹரீஷோட குறி தப்பியிருக்குமா என்ன? சுவர்களையும் கதவு நிலைகளையும் உற்று பார்த்தேன். எந்த இடத்திலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்த தடமே எதுவும் இல்லை. அப்படியென்றால் அந்த 5 குண்டுகளும் மகேந்திரோட அகன்ற முகுதியிலும் நெஞ்சிலும் தான் இறங்கி இருக்க வேண்டும். பின்வாசல் வரைக்கும் தரையில் இரத்தக்கரை ஏதாவது படிந்திருக்குமோ என்று தேடி பார்த்தேன். ஒரு சட்டு ரத்தம் கூட இல்லை. இனிமேல் என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை. பின்வாசல் படியில் வந்து நின்ற பொழுது என் நெஞ்சுக்கூட்டுக்குள் இதயம் படபடவென பலமாக அடித்து கொண்டது. 5 தோட்டாக்களை நெஞ்சில் வாங்கிட்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் புல்வெளி மேலே எந்த கால் தடை தடமும் படாயாமல் மகேந்திரன் போகிறதுக்கு அவன் என்ன மனுஷனா இல்லை வேற ஏதாவதா? நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு பிறவியாக இருக்கவே முடியாது. அப்போ இங்கே என்னதான் நடந்தது? நிஜமாவே ஒரு கொலை நடந்துச்சா? ஆனால் என் கண்ணு முன்னாடி பார்த்தனே. வடக்கு தெருவில் இருந்த அந்த வீட்டுக்கு நான் திரும்பி வந்த பொழுது என் முன் வராண்டாவில் அவந்திகா எனக்காகவே காத்து கொண்டு நின்றிருந்தாள். என்னை பார்த்ததும் நடைபாதை வழியாக பாதியிலேயே ஓடி வந்து என் கைகளை பிடித்து கொண்டாள். கார்த்திக், என்னாச்சு? ஹரீஷ் பதறி அடிச்சுட்டு உள்ளே ஓடி வந்தார். மகேந்திரன் இனிமேல் துரத்த மாட்டார்னு ஏதோ பெதறாரு. அதுக்கு அடுத்த நிமிஷமே பெரியப்பா ஜோசப் உள்ளே வந்தார். அவர் உடம்பெல்லாம் ஆத்திரத்தில் துடிச்சிக்கிட்டு இருந்தது. ரொம்ப கோபமாகவும் அதே சமயம் உள்ளுக்குள்ளே ரொம்ப மிரண்டும் போயிருந்தார். ஹரீஷை ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் பெரியப்பா வேலுவை கத்தி கூப்பிட்டுக்கிட்டே மாடிக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் கீழே வரவே இல்லை. ஹரீஷ்கிட்டையும் என்னால் எந்த உண்மையும் வாங்க முடியல. உங்களுக்காக தான் காத்திருக்கேன். என்னதான் நடக்குது கார்த்திக்கிங்க? எனக்கு இன்னும் ஒன்றும் முழுசாக புரியல. ஹரீஷ் எங்கே இருக்கா? மாடியில், எங்கள் ரூமில். அவள் எனக்கு பின்னாலேயே மாடிக்கு வந்தால். நான் கதவை திறந்தேன். ஹரீஷ் டேபிள் பக்கம் இருந்து உடம்பை திருப்பி எங்களை பார்த்தான். கீழே இருந்து வேலு கொண்டு வந்து கொடுத்த பாட்டிலிருந்து தனக்கு சரக்கை ஊற்றி கொண்டிருந்தான். நான் கதவை மூடினேன். அவந்திகா என் பக்கத்தில் வந்து நின்று எங்களை மாறி மாறி பார்த்தாள். நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்தேன். ஹரீஷ், நீ பெரிய ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்க. உனக்கு என் உதவி வேணும்னு உண்மை என்கிட்ட மறைக்காமல் சொல்லு. அந்த துறைமுகத்து பெண் பெயிண்டிங் விஷயத்துக்காக மகேந்திரன் எதுக்காக உன்னை துரத்திட்டு இவ்வளோ தூரம் வரணும்? அந்த பெயிண்டிங் பற்றி உனக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். அவந்திகா அமைதியாக இடைமறைத்தாள். மீதி உண்மையை அவர்கிட்ட சொல்கிறது தானே நல்லது. அவள் என்னை பார்த்தால். அவள் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் தன் மனோதயத்தால் அதை வழிகாட்டாமல் இருக்க பார்த்தாள். ஹரீஷ் தன்னை நிதானிப்படுத்திக் கொள்ள இந்த இடைப்பட்ட 1 மணி நேரம் அவகாசம் கிடைத்திருந்தது. அவன் கன்னங்கள் சிவந்திருந்ததை பார்த்தாலே தன் பயத்தை போக்கிக் கொள்ள சரக்கை அளவுக்கு அதிகமாக உள்ளே இறக்கியிருப்பது தெரிந்தது. முதல்ல கார்த்திக், அவன் எச்சரிக்கையோடு பேசினான். நீ என்ன செய்ய போகிற? அப்பாட்ட சொன்ன மாதிரி போலீஸுக்கு போக போறியா? இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆச்சரியத்தில் அவன் முகம் வெளியிறது. அப்படின்னா மகேந்திரனோட உடம்பை யாருக்கும் தெரியாமல் அந்த பங்களாவிலேருந்து அப்புறப்படுத்த நீ எனக்கு உதவ போறியா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மகேந்திரன் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிட்டான். என்னது? ஆமாம், அதுதான் உண்மை. அந்த பங்களாவில் அவன் இருந்த அடையாளமே இல்லை. துப்பாக்கி குண்டுகள் பாஞ்ச சுவரோ ஒரு சொட்டு ரத்தமோ கூட அங்கே இல்லை. அந்த அறைக்குள் பேரமதி நிலவியது. அவந்திகாவின் உடல்கள் துடித்தன. அவள் திடீரென கதறினாள். என்ன? குண்டா? ரத்தமா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஹரீஷ் சரக்கு பாட்டிலை டேபிள் மேல் வைத்துவிட்டு அவளை தன் கைகளுக்குள் இழுத்து அணைக்க வேகமாக வந்தான். ஆனால் அவள் சுதாரித்து கொண்டு கண்களில் கண்ணீர் வழியே அவனை விட்டு பின்வாங்கினாள். வேண்டாம், என்ன இப்படி பேசி சமாதானப்படுத்திக்க பார்க்காதீங்க. மகேந்திரனுக்கு என்ன ஆச்சு? முதல்ல சொல்லுங்கள். ப்ளீஸ் கண்ணா. ஹரீஷ் அவள் தோளை தொடம என்றால் அவள் அதை உதறிவிட்டு என் பக்கம் திரும்பினாள். கார்த்திக், நீங்களாவது சொல்லுங்கள். அவள் தோளுக்கு பின்னால் ஹரீஷின் பதற்றமான முகம் தெரிந்தது. அவன் கண்களில் தெரிந்த கெஞ்சல் அப்பட்டமாக இருந்தது.
அது என்னை எந்த அளவுக்கு பாதித்தது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வினாடியில் நான் அவன் மனைவியான அந்த அப்பாவி பெண்ணின் நிலையை மட்டும்தான் யோசித்து கொண்டிருந்தேன். அவள் தோள்களை பிடித்து இயன்றவரை குரலை அமைதியாக வைத்துக்கொண்டு சொன்னேன், இன்றைக்கி ராத்திரி ஹரீஷ் மகேந்திரன் சந்தித்து துப்பாக்கியால் சுட்டான். நல்ல வேலையா குண்டு அவன் மேலே படல. அவள் நெஞ்சில் கை வைத்து ஒரு நன்றி பெருமூச்சப்பட்டபடி நாற்காலியில் சரிந்தாள். ஹரீஷ் ஒரு டம்ளாரில் கொஞ்சம் சரக்கு ஊற்றி அவளுக்கு கொடுக்க அவளும் அதை வாங்கி வேகமாக குடித்தாள். நான் வராண்டாவை கடந்து என் அறைக்கு வந்தேன். அலமாரியிலிருந்து என் பழைய லெதர் டிராவல் பேக் எடுத்து கட்டில் வைத்து துணிகளை எடுத்து மளமளவென அடுக்க ஆரம்பித்தேன். பாதி துணிகளை அடுக்கி முடித்த பொழுது கதவு திறந்தது. திரும்பி பார்த்தேன். ஹரீஷ் கதவை சார்த்து விட்டு என் அறைக்குள் வந்தான். என்ன கார்த்திக், பேக்கெல்லாம் எடுக்கிற, எங்கே கிளம்பிட்டேன்? பார்த்தா தெரியல. அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவனுடைய விரல்கள் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டு தான் இருந்தன. சாயங்காலம் அப்பாவுக்கும் உனக்கும் வாக்குவாதம் வந்தது எனக்கு தெரியும். அவரே சொன்னார். இப்போது என் மேலேயும் கோவத்தில் இருக்கார். உன்னை நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் பதில் சொல்லாமல் துணிகளை அடுக்கிக் கொண்டே இருந்தேன். இன்றைக்கி நீ பண்ண காரியம் ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திக். அவந்திகாட்ட உண்மையை மறைச்சதுக்கு ரொம்ப நன்றி, மனசார சொல்கிறேன். இந்த மகேந்திரன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் போலீஸுக்கு கொண்டு போய் முடிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி இழுத்துட்டு தெரிய என்று கேட்டேன். அவன் உதட்டில் ஒரு நரித்தனமான புன்னகை தவழ்ந்தது. இனிமேல் தான் அதுக்கு அவசியமே இல்லையே, இல்லை தானே? அவன் என்ன யோசிக்கிறான் என்று என் பொறி மூளைக்குள் தட்டியது. டிராவல் பேக்கின் ஜிப்பை இழுத்து மூடிவிட்டு அவன் கண்களை நேராக பார்த்தேன். நான் எதை பார்க்கக்கூடாது என்று பயந்தேனோ அதே வக்ரமான நிம்மதி அவன் கண்களில் தெரிந்தது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது என்று சொன்னேன். மகேந்திரனோட பணத்தை நான் பங்களாவிலேருந்து தூக்கிட்டு போய் உனக்காக எங்கேயாவது வீசி மறைச்சிட்டான்னு நீ கணக்கு போடுற, அப்படித்தானே? எவ்வளோ பெரிய ஆபத்தான காரியத்தை நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லி கேட்க முடியுமா என்ன? அவனுக்குள் துளித்த அந்த தைரியமும் திமிரும் எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது. பேக்கை கட்டிலிருந்து கீழே தூக்கி வைத்தேன். நான் அவந்திக்காகிட்ட பொய் சொன்னனே தவிர உங்கள்கிட்ட சொல்லலை. மகேந்திரன் நிஜமாகவே மாயமாக மறைஞ்சிட்டான். அந்த பங்களா விட்டு அவன் வெளியில் தப்பிச்சு போக வழியே இல்லாத நிலையில் அவன் அங்கே இல்லை. ஒரு வேளை குறி தப்பியிருந்தா அந்த பங்களாவோட சுவர்கள்லேயும் துப்பாக்கி குண்டல் பாஞ்சு அடையாளம் இருந்திருக்கணுமில்ல. ஆனால் சுவரில் ஒரு கீறல் கூட இல்லை. அப்படின்னா நீ சுட்ட அத்தனை தோட்டாக்களும் மகேந்திரன் அவன் உடம்புல தான் வாங்கிக்கிட்டான். ஆனாலும் கூட அவன் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தலை. நான் அத்தனை உறுதியாக சொன்ன குரலை கேட்டு ஹரேஷின் முகத்தில் ஒரு கணம் சந்தேகம் வந்து போனது. ஆனால் அவனுக்கு என்ன நம்பினானோ சௌரியமாக இருக்குமோ அதை மட்டுமே நம்ப அவனுடைய மனம், சுயநல மனம் ஆசைப்பட்டது. கடைசியில் அவன் நினைத்ததே ஜெயித்தது. இந்த அம்பளி மாமா கதையை எந்த போலீஸ்கார்ட்டி சொல்லிடாத கார்த்திக். நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு ஒத்து ஊதுறேன். ஆனால் சொல்கிற விஷயம் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும் என்று சொல்லிவிட்டு போக திரும்பினான். வாசலில் நின்று மறுபடியும் சொன்னான், ஒருவேளை மகேந்திரனோட உடம்பை எங்கேயாவது சாக்கடைக்குள்ளேயோ வாய்க்கால்குள்ளேயோ கண்டுபிடிச்சி அவனுக்கு என்னை முன்னாடியே தெரியுமான்னு போலீஸ் தகவல் போனால் கூட வேறு யாரோ அவனை போட்டு தள்ளிட்டாங்கன்னு நான் சமாளிச்சுக்குவேன். நான் துப்பாக்கி யாருக்குமே தெரியாமல் தூக்கி எறிஞ்சிடுறேன். அதோட இன்றைக்கி ராத்திரி பூரா நான் அந்த வீட்டை விட்டு வெளியிலேயே போகலன்னு சொல்லிக்கலாம். அவன் கதவை சாத்தி விட்டு வெளியே போனான். நான் என் பெரிய பேக்கை கையில் தூக்கினேன். இவங்ககிட்ட பேசுகிறது அச்சு அசல் பெரியப்பா ஜோசப் கிட்ட பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் வராண்டவுக்கு வந்த பொழுது செல்வி மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். கார்த்திகனே, கீழே ஹாலில் உங்களை பார்க்குறக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க, சொல்ல சொன்னாங்க. என் பேக்கை ஹால் வாசலில் வெளியே வைத்துவிட்டு அந்த இருட்டான ஹாலுக்குள் அடியெடுத்து வைத்து அப்படியே திகைத்து போய் நின்றேன். ஹாலின் நடுவில் லதா சுப்பிரமணியம் நின்று கொண்டிருந்தாள். அசால்ட்டான கையில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு இருந்தாள். தன்னுடைய சின்ன தங்க லைட்டரிலிருந்து வந்த சுடருக்கு மேலாக அவள் என்னை பார்த்தாள். உள்ள வர உத்தேசம் இருக்கா கார்த்திக்? கண்டிப்பா என்று முன்னாடி போனேன். உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் லதா. போய் சொல்லாத, என்ன உட்காரவாது சொல்ல மாட்டியா என்ன? நான் பேசாமல் அங்கே இருந்த நாற்காலியை கைகளால் காட்டினேன். அவள் என் மனைவி பிரியாவை விட உயரமாக நல்ல உடற்கட்டுள்ள ஒரு தடகள வீராங்கனை மாதிரி இருந்தாள். எடுப்பான முகஎலும்பு, பார்ப்பதற்கு எப்பொழுதுமே கராரான ஒரு தோற்றம். அவள் என்றைக்குமே முகத்துக்கு அதிகமாக மேக்கப் போட்டு நான் பார்த்ததில்லை. இப்பொழுது கூட உதட்டில் லேசாக ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருந்தாள். அடர்ந்த கூந்தல் நேராக தொங்கவிட்டு படோடபான ஆடைகள் அவள் எப்பொழுதுமே வெறுப்பாள். ஒரு சுடிதார் மேலே மெல்லிய ஓவர் கோட், தட்டையான செருப்பு, ரொம்ப யதார்த்தமான நின்ற நிலையிலேயே அவளுடைய பரம்பரை கர்வத்தை வெளிக்காட்டியது. இந்த விதத்தில் அவளது தங்கை பிரியாவை போல இல்லை. லேசாக சாய்ந்து அவள் கண்கள் அந்த சில்லிட்ட பார்வை தனக்கு முன்னாடி வந்து நிற்கிற எப்பேற்பட்ட ஆளையும் ஏதோ ஒரு ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத மட்டமான ஆள் மாதிரி உணர வைக்கிற சக்தி இருந்தது. பெரும்பாலும் அவள் பார்வைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கத்தான் செய்யும். மனதுக்குள் அடக்கி வைத்து அந்த ஒரு கேள்வியை நான் கேட்டுவிட்டேன். பிரியா எப்படி இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. கடைசியாக பண்ண ஆப்ரேஷன் நல்ல பலன் தந்திருக்கு. இப்போது நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது முதலாக நடக்க கற்றுக்கிட்டதை விட இப்போ அவள் மறுபடியும் நடக்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. லதா, என் குரல் கனைத்து போய் ஒழித்தது. நீ எதுக்காக இங்கே வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புறியா?
உன்னோட அதே முரட்டுத்தனம் குறையில என்று இழுத்து இழுத்து பேசினால், உன்னோட இந்த ஆணவத்தை என்னன்னு சொல்கிறது? ஆரம்பத்தில் எங்கள் குடும்பத்தில் வந்து நீ பொண்ணு எடுத்ததே நினைக்க முடியாத ஒரு அநியாயம். அப்புறம் பிரியாவுக்கு நீ பண்ண அந்த கொடூரத்துக்கு அப்புறம் எங்களோட ஒட்டுமொத்த குடும்பம் வெறுப்போம் மேலே வந்து நெரிச்சு கொண்டுடாதான்னு சில நேரம் நினச்சிருக்கேன். நாங்கள் ஒரு அசைக்க முடியாத பெருஞ்சுவர் கார்த்திக். ஆனால் நீயோ உன்னோட பலத்தால் அந்த சுவரை உடச்சிடலான்னு வீணாக பகல் கனவை கண்டுகிட்டு இருக்க. நான் பதில் ஏதும் பேசவில்லை. குடும்ப பூசல்களுக்கு நடுவில் பிரியாவால் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது. எந்த சுவரையும் உடைக்கிற பலம் என்னிடம் இருக்குன்னு நான் நினைத்ததே இல்லை. அவளை விட்டு நான் ஒதுங்கி விலங்க நினைத்தது மட்டும்தான் பிரியா மறுபடியும் பழையபடி தன் வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரே வழியாக இருந்தது. அத்தியாயம் 5. என் மௌனத்தை பார்த்ததும் பழசை பேசி பிரயோஜனமில்லை என்று லதா புரிந்து கொண்டாள். நடுராத்திரி 10 மணிக்கு அவளை இங்கே வரவைக்கும் விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதால் எனக்கு ஆர்வம் வந்தது. சரி, அவள் தோளையில் லேசாக குலுக்கி கொண்டாள். வார்த்தைகளை வீணாக்க வேண்டாம். பிரியாக்கு இப்போது வேற ஒரு வாரம் அமைஞ்சிருக்கு. மதுரையில் ஒரு பெரிய பஞ்சாலை டெக்ஸ்டைல்ஸ் மில் வச்சுருக்கிற பரம்பரை பணக்கார குடும்பத்து மாப்பிள்ளை. அப்போது உனக்கு யார் லதா என்று கேட்டேன். ஏதாவது காட்டன் மில் அதிபரா? நான் சொல்கிறத நீ நம்பலையா? மதுரையில் ஒரு பெரிய மில்லதிபர் குடும்பத்து பையன் இருக்காங்கிறத நம்புகிறேன். பிரியாவை எப்படியாவது அவனுக்கு கட்டி வைக்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காய் நடத்தினீங்கிறது நம்புகிறேன். ஆனால் அந்த மில் முதலாளியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நீ மறைமுகமாக சொல்கிறியே, அதை மட்டும் என்ன உசுரே போனாலும் நம்ப மாட்டேன். ஏன் ஒரு பொண்ணு 2வது முறையாக காதலை விடக்கூடாதா என்ன? என் கைகளில் இருந்த நடுக்கத்தை மறைக்க 2 கைகளும் பேன் பாக்கெட்டுக்குள் இருக்க விட்டுக்கொண்டேன். என் குரலில் ஒரு துளி கூட பயம் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக பேசினேன். இதை சொல்கிறக்காக மட்டும் நீ கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன். உனக்கு எங்கிட்டேருந்து ஏதோ வேணும். என்ன விஷயம்? உண்மையில் எங்கள் அப்பா வற்புறுத்தினால தான் இங்கே வந்தேன். அவள் திமிராக சொன்னாள். உங்கள்கிட்ட இது கொடுக்கறதுக்காக. அவள் தன் கைப்பையை திறந்த ஒரு தடிமான கவரை எடுத்து என் முன்னாடி நீட்டினாள். கவர் நல்ல கனமாக இருந்தது. பிரித்து பார்த்தேன். உள்ளே புத்தம் புதிய ரூபாய் நோட்டுகள் இருந்தது. இதில் 5 லட்ச ரூபாய் இருக்குது, லதா சொன்னாள். உடனே சம்மதம் சொல்லி சுலபமாக விவகாரத்தை வாங்கிட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக விலகி போயிட்டா. விவகாரத்தை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு 5 லட்சம் உனக்கு கிடைக்கும். எப்படியும் சட்டப்படி மட்டும்தான் இந்த விவகாரத்து. நிஜ வாழ்க்கையில் நீ ரொம்ப காலமாக பிரியாவுக்கு புருஷனாக தான் இல்லை. நான் அந்த பணக்கவரை வெடுக்கென்று அவள் மடியிலேயே தூக்கி போட்டேன். அவள் கன்னங்கள் ஆத்திரத்தில் சிவந்து போனது. எங்களை ரொம்ப தூரம் சீண்டி பார்க்காத கார்த்திக். எங்ககிட்ட பேரம் பேசுறதுக்கு ரொம்பலாம் இடம் இல்லை. ரொம்ப ஓவராக விலை பேசிடாத. குட் நைட் லதா, கிளம்பு. கார்த்திக், எனக்கு சரியான பதில் சொல்லாமல் நீ இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது. அவள் படாரன்னு எழுந்து நின்றாள். உனக்கு என்ன தாண்டா விலை வேணும்? உங்களோட பெரிய குடும்பத்து பணம் தான் இந்த உலகத்துலேயே உனக்கு ரொம்ப உயர்ந்த விஷயம். அதனால் மற்றவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம்னு நீ கணக்கு போடுற. என்னோடய விலையை உன்னால் கொடுக்க முடியாதுல்லதா. பிரியா அந்த பெரிய குடும்பத்து பொண்ணுங்கிற காரணத்துக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அவள் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல நினச்சி தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ மனசார புரிஞ்சுக்கணும். அதுதான் என் விலை. அவள் முகம் தீயாக எரிந்தது. தன் ஆத்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். நீ ஏன் இப்படி பிடிவாத கோலையாக இருக்கிற என்று வெடுக்கென்று கேட்டாள். 20 லட்சமாக இருந்தால் உன் புத்திக்கு கொஞ்சமாவது வரைக்குமா? பிரியாவுக்கு தெரியாமல் தான் நீ இந்த திருட்டு வேலை பண்ணுறேன்னு என் புத்திக்கு தெளிவாக தெரியுது என்று வெட்டென்று நான் 2ஆக சொன்னேன். அந்த பஞ்சால பையனை அவன் நிஜமாகவே விரும்பியிருந்தான்னா அவளே நேரில் வந்து என்கிட்ட விவகாரத்து கேட்டிருப்பா. ஆனால் நான் அவளை விவகாரத்து பண்ணிட்டா நீ விரிச்ச வலைக்குள்ள அவள் ஈஸியாக தள்ளிடலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. சீ, லதா ஆத்திரத்தில் கரகரவன குரலில் முடங்கினாள். உங்கள்கிட்டலாம் பேசவே முடியாது. சரி, 30 லட்சம் தர்றோம். அதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேராது. நான் இங்கே இருக்கிற டவுனில் இருக்கிற ராயல் கிராண்ட் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். நாளை காலையில் உன்னை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக நான் இங்கே வரேன். அவள் விறுவிறுவென கிளம்பி போனதை நான் பார்த்து கொண்டே நின்றேன். என் தோள் மேலே 30 வருட பழைய சுமையை ஏற்றி வைத்தது போல மனமும் உடம்பும் ரொம்பவும் சோர்ந்து போனது. பழைய நினைவுகள் எல்லாம் என் மனதிற்குள் மின்னல் வேகத்தில் தாக்கின. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக். வீடு பெங்களூரில். வேலை ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜர். பிரியா ஒரு அன்பான குடும்பத் தலைவி. ஒரு நாள் ஒரு பெரிய கொண்டாட்டம். எனக்கு தென்னிந்திய மண்டல மேலாளராக பதவி உயர்வு கிடைத்திருந்த நாள் அது. அன்றைக்கு ராத்திரி கொஞ்சம் குடித்திருந்தேன். ஆனால் பெரிய குடும்பத்து ஆட்கள் எல்லாம் சொன்னது மாதிரி போதை தலைக்கேறி வண்டி ஓட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள்தனமாக குடிக்கவில்லை. ஹைவேவில் ஒரு கொண்டையூசி அளவில் திடீரென வளவளப்பான சேரும் எண்ணெயும் கலந்த ஈரம். கார் ஸ்டீரிங் என் கை கட்டுப்பாட்டை நழுவி சுழன்றது. நான் சொன்ன ஏதோ ஒரு ஜோக்குக்கு அவள் சிரித்து கொண்டே இருக்கும் பொழுதே கார் சறுக்க ஆரம்பித்தது. அடுத்த கணம் அவளுடைய அலறல் சத்தம். அப்புறம் கார் கவிழ்ந்து நொறுங்கிய அந்த பயங்கர சத்தம். எவ்வளவு நேரத்துக்கு அப்புறமோ நான் இடிபாடுகளுக்கு நடுவிலிருந்து இரத்த காயங்களுடன் வெளியே ஊர்ந்து வந்தேன். அவள் தலையீழாக கிடந்த காருக்கு அடியில் மாட்டிக்கொண்டு கிடந்தாள். தலையை மட்டுமே மெல்ல திரும்பி என்னை பார்த்தாள். எனக்கு நெஞ்சமெல்லாம் பதறி நடுங்கிவிட்டது. அவளுக்கு இன்னும் சுயநினைவு இருந்தது. கார்த்திக், அவள் முணங்கினாள். என் காலில் எந்த உணர்ச்சியுமே இல்லை.
என் கையில் இருந்த சேமிப்பு, நகைகள், கடன் வாங்கின பணம் என்று எல்லா நிதி ஆதாரமும் ஒவ்வொன்றாக திரிந்து போனபோது அந்த பெரிய பணக்கார பெருஞ்சுவர் என்னை சுற்றி இருக்க ஆரம்பித்தது. அவளுக்கு பெரிய பெரிய அறுவை சிகிச்சைகளும் நான் கனவிலும் எட்ட முடியாத அளவுக்கு விலையுயர்ந்த மருத்துவ சிகிச்சைகளும் தேவைப்பட்டது. அந்த நிலையில் அவளுடைய பெரிய குடும்பத்தோடைய பணம் மட்டும்தான் அவளை காப்பாற்ற ஒரே வழியாக இருந்தது. பிரியாவுடைய அப்பா சுப்பிரமணியமும் இந்த லதாவும் முன்னாடி வந்து ஒரு பேரம் பேசிய பொழுது நான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும் என்று நானே சொல்லிக்கொண்டேன். பிரியாவின் உயிருக்காக அவள் நடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நான் அந்த பேரத்துக்கு அடிபணிந்து அவளை விட்டு விலகி வந்தேன். ஆனால் அன்றைக்கு அவளுக்காக நான் இறங்கி வந்தேன் என்பதற்காக இன்றைக்கு லதா என் முகத்தில் தூக்கியிருந்த இந்த நிபந்தனைகளுக்கு மறுபடியும் தலைவணங்குவேன் என்று அர்த்தமில்லை. இங்கே தங்கியிருக்க போகிற இந்த கொஞ்ச நாளும் கொடைக்கானல் அழகை அவள் நன்றாக ரசித்துவிட்டு போகட்டும். மனதுக்குள் பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டே வடக்கு தெருவழியாக டவுன் கடைவீதியை நோக்கி நடந்தேன். அங்கே ஒரு மட்டமான லாட்ஜில் ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கினேன். இந்த 3 நாள் குடியும் கூத்துமாகும். அதுக்கு பிறகும் என் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபாயும் நாளைக்கு காலையில் அடகு வைக்க ஒரு கைகிடைகாரமும் மிஞ்சியிருந்தது. ஒரு கம்பெனியில் நல்ல வேலைக்கு சேரும் அளவுக்கு நேர்த்தியாக மாறுகிற வரைக்கும் ஏதோ ஒரு கூலி வேலையில் கிடைத்தால் கூட போதும். முன்னாடி நான் வேலை பார்த்த அதே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி கம்பெனியோட பெங்களூர் பிரான்ச் இன்றும் இருக்கிறது. எந்த இடத்தில் என் வாழ்க்கை தடம் புரண்டதோ அதே இடத்துக்கு திரும்பி போய் எல்லாவற்றையும் சரி செய்வது தான் புத்திசாலித்தனம். லதா, உன் சவாலை நான் ஏற்றுக்கிறேன். மறுநாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு லாட்ஜுக்கு திரும்பினேன். அழுக்கு படிந்த அந்த வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த 2 பேர் சோஃபாவை விட்டு எழுந்து எனக்கு பின்னாடியே மாடிப்படிகளில் ஏறி வந்தார்கள். 3வது மாடி வராண்டாவுக்கு வந்து என் ரூம் வாசலில் நின்று சாவியை பூட்டில் விட்டேன். அந்த 2 பேரும் எனக்கு பக்கத்தில் வந்து ஒருவர் என் இடதுபுறமும் மற்றொருவர் என் வலதுபுறமுமாக நின்றார்கள். என் இடது பக்கம் நின்றவர் உள்பாக்கெட்டிலிருந்து ஒரு லெதர் கவரை எடுத்து தன்னுடைய போலீஸ் அடையாள அட்டையை காட்டினார். நான் இன்ஸ்பெக்டர் நடராஜன் என்று சொன்னவர், அவர் சப் இன்ஸ்பெக்டர் பிரவீன், டிஎஃப்சி ஆஃபீஸ்லேருந்து வர்றோம். நீங்கள் தான் மிஸ்டர் கார்த்திகா? எஸ். உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? கண்டிப்பாக, வாங்க. கதவை திறந்து அவர்களை ரூமுக்குள் அழைத்தேன். நடராஜன் நல்ல திடகார்த்தமான பலத்துடன் அகன்ற அமைதியான முகத்தோடு ஒரு நடுத்தர வயது அதிகாரியாக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் குடும்பத்தோடு அமைதியாக காரில் ஊர் சுத்தப் போகிற ஒரு குடும்பஸ்தன் மாதிரி தெரிந்தார். பிரவீனுக்கு ஒரு 35 வயது இருக்கும். நடராஜனை விட ஒரு 10 வயது இளைவர். ஆனால் அவரை விட 6 அங்குலம் உயரமாக ஜிம்பாடியோடு நின்றார். மனதுக்குள் எச்சரிக்கை மணி அடித்தது. கார்த்திக், ஜாக்கிரதை, மகேந்திரன் உடம்பை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. நடராஜன் பேசினார். நீங்கள் மிஸ்டர் ஜோசப் அவங்களோட வளர்ப்பு மகன் தானே? நான் எதுவும் பேசாமல் அமைதியாக காத்திருந்தேன். அவர் தொடர்ந்தார். கொஞ்ச நாளாக நீங்கள் ஜோசப் வீட்டில் தான் தங்கியிருந்தீங்களா? கடந்த 1 வாரமாக அங்கே தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி மெட்ராஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்தேன். என்ன வேலை? ஒரு புல்டோசர் ஜேசிபி ஆப்ரேட்டராக இருந்தேன். வருமானம் நல்லா இருந்துச்சா? அந்த வேலைக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதுதான். காலத்தோற்றளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி சொந்த ஊரில் இருந்து ரொம்ப நாள் இருந்திருக்கீங்களா? இல்லை, நான் கொடைக்கானல் விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இவர்கள் மகேந்திரன் விஷயத்தை பற்றி பேசாமல் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பழைய கதையெல்லாம் தோண்டி துருகிறார்கள் என்று விசித்திரமாக இருந்தது. ஒருவேளை விசாரணையை ஆரம்பித்ததற்கு முன்னாடி இப்படித்தான் ஆளை பற்றி தகவலை சேகரிப்பார்களோ என்னவோ. நடராஜன் தன்னுடைய மிடுக்கான மதுரை தமிழ் பாணியை மறுபடியும் கேட்டார். ஊருக்கு வந்ததிலிருந்து ரொம்ப அதிகமாகவே குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தேன். என்னை பற்றின பின்னணி தகவல்கள் ஏற்கனவே இவர்களுக்கு புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் யாரோ என்று புரிந்தது. ஆமாம் என்றேன். உங்களுக்கும் ஜோசப் கடையில் உறவு நல்லபடியாக சுமூகமாக தான் இருந்தது. நான் ஒரு கணம் தயங்கினேன். நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்களோ அதுக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கும், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். என் கேள்விக்கு முதல் பதில் சொல்கிறீங்களா? ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பெரியப்பாவை நான் அதிகமாக சந்திக்கவே இல்லை. சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் பார்ப்பேன். அப்பப்போ சாயங்காலங்களில் பார்த்துருக்கேன். அதுவும் எல்லா நாளும் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் நேரடியாக பதில் சொல்லாமல் அனுப்புறீங்க மிஸ்டர் கார்த்திக். உங்களுக்கும் சுந்தரத்துக்கும் இடையில ஏதாவது மனக்கசப்போ பகையோ இருந்துச்சா? கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதனால் நேற்று ராத்திரி அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்களா? அதுவும் ஒரு காரணம். நான் எப்போ கிளம்புனேன், எங்கே வந்து தங்கியிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப விஷயத்தை உங்கள் தம்பி தான் சொன்னார். இந்த சின்ன டவுனில் இருக்கிற லாட்ஜை செக் பண்ணி போலீஸ்க்கு எவ்வளோ நேரம் வேலையா? அது சரி, நேற்று சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல போதையில் தான் இருந்தீங்களா? ஆனால் நீங்கள் ஜோசஃபை பயங்கரமான வாக்குவாதம் பண்ணதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? முன்னாடி குடித்த போதையோட படப்பிடிப்பிலே இருந்திருக்கீங்க, சரியா? ரெண்டுமே ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் நீங்கள் எதை நோக்கி இந்த விசாரணை கொண்டு போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் பிரவீன் முதன்முறையாக பேசினான். அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணி செல்வி இன்றைக்கி காலையில் ஜோசஃப்க்கு டிஃபன் எடுத்துகிட்டு அவரோட ரூமுக்கு போயிருக்கா. கதவை தட்டியிருக்கா. உள்பக்கம் தாழ்பால் சரியாக போடாதனால கதவு திறஞ்சிருச்சு.
உள்ளே போய் பார்த்தா ஜோசப் தான் ரூமை தரையில் செத்து கிடக்கிறாரு. விஷம் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. நான் பிரவீனுடன் ஜீப்பின் வடக்கு தெருவை நோக்கி போனேன். நாங்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்த பொழுது அங்கே ஒரு மரண அமைதி சூழ்ந்திருந்தது. அழுது அழுது கண்கள் வீங்கி சிவந்து போயிருந்த செல்விதான் கதவை திறந்து எங்களை உள்ளே விட்டாள். உன் தம்பி வந்துட்டானா என்று இன்ஸ்பெக்டர் நடராஜன் அவளிடம் கனிவாக கேட்டார். இல்லைங்க. நடராஜன் என்னை ஹாலுக்குள் செல்லும்படி சைகை காட்டினார். நான் உள்ளே போனதும் ஹரீஷை பார்த்தேன். 30 வயதிலேயே உடம்பெல்லாம் தளர்ந்து வாழ்ந்து முடித்த ஒரு கிழவனைப் போல நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்திருந்தான். அவன் பார்வை என் மேல் விழுந்தது. அதில் எந்த பாசமோ வரவேற்போ இல்லை. ஆனால் அவன் கண்கள் மட்டும் ஒரு வேதனையை கேள்வியை கேட்டன. ஏன் கார்த்திக், நீ தான் இதை செஞ்சியா? நான் ஹரீஷின் தோள் மேல் கையை வைத்தேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னவென்று ஆறுதல் சொல்ல முடியும்? ஹரீஷ் லேசாக தலையசைத்து விட்டு ஒரு நடைப்பணம் போல எழுந்து அங்கிருந்து வெளியே சென்றான். நடந்த விஷயங்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா என்று பிரவீனிடம் கேட்டேன். அவன் சோஃபாவில் அமர்ந்தான். இன்ஸ்பெக்டர் சார் சொல்கிற மாதிரி அந்த வேலைக்கார பொண்ணு தான் காலையில் பார்த்துருக்கா. நேற்று நடுராத்திரிக்கு முன்னாடி அவர் ரூமுக்குள்ளே செத்து போயிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேறு ஏதாவது புதுசாக வந்தது தவிர எங்களுக்கு தெரிஞ்சு ஜோசப்புக்கு மதுவில் குளோரல் ஹைட்ரேட்டுங்கிற அதிக வீரியமான தூக்க விஷத்தை தான் கலந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த விஷத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆல்கஹாலோட குளோரல் ஹைட்ரேட் சேரும்போது அதோட வீரியம் பல மடங்கு கூடும். சம்மட்டியால் மண்டையில் ஓங்கி அடிக்கிற மாதிரி ஆளை டக்குன்னு சுருண்டு விட வச்சிடும். தூக்க மாத்திரைகளில் இது கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க. ஜோசப்க்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இதை பரிந்துரை பண்ணியிருக்காருன்னு செல்வி சொல்கிறான். முந்தா நாள் கூட செல்வி அனுப்பிச்சு அந்த மருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு ஜோசப். ரூம் காலியாக கிடந்த அந்த பாட்டில் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் போட்டு விசாரித்தோம். அது குளோரல் ஹைட்ரேட் தான். பிரவீன் சிகரெட்டை பற்ற வைத்து விட்டு பேக்கெட்டை உள்ளே வைத்து கொண்டான். பிறகு தொடர்ந்தான். முதல்ல நாங்கள் தற்கொலைன்னு தான் நினச்சோம். ஆனால் ஜோசப் தன்னைத்தானே மாய்ச்சி கொள்கிற ஆள் கிடையாதுன்னு இன்ஸ்பெக்டர் உறுதியாக சொல்கிறாரு. என் மூளை மின்னல் வேகத்தில் யோசித்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் ஒன்றோடொன்று முடித்து போட்டு பார்க்க முயன்றேன். உயிருக்கு பயந்து ஓடிய ஹரீஷ், மகேந்திரன், தற்கொலைக்கு முயன்ற அந்த அனாதை பெண்ணின் ஒரு துறைமுகத்துக்கு பெண் பெயிண்டிங், பங்களாவில் நடந்த துப்பாக்கி சூடு, அங்கே மகேந்திரன் மாயமாகி போன மர்மம், இப்பொழுது பெரியப்பா ஜோசப்பின் இந்த கொலை. நடந்ததிலேயே இதுதான் சுத்தமாக புரியாத, சம்மந்தமே இல்லாத ஒரு விபரீதமாக இருந்தது. இத்தனைக்கும் நடுவே இந்த கொலை எப்படி வந்து சேர்ந்தது என்று என்னால் துளி கூட யூகிக்க முடியவில்லை. அத்தியாயம் 6. கொலைக்கான காரணங்களை யோசிக்க என் உடம்பெல்லாம் சில்லிட்ட நடுக்கம் பரவியது. ஹரீஷ் தன் சொந்த தந்தையை கொன்றிருக்க மாட்டான். அதே போல அவந்திகாவும் கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை. செல்விக்கும் வேலுவுக்கும் பெரியப்பாவை கொல்ல எந்த முகாந்தரமும் இல்லை. பெரியப்பா தான் அவர்களுக்கு சோறு போட்டவர். அவருடைய சிடுசிடுப்புக்கும் திட்டுகளுக்கும் அவர்கள் எப்பொழுதோ பழகிவிட்டார்கள். ஒருவேளை அந்த மகேந்திரனை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள் நுழைந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பெரியப்பாவை தீர்த்து கட்ட நினைத்திருக்கலாம். அந்த விஷமருந்து எங்கே வைக்கப்பட்டிருப்பது என்பது அவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அவன் தற்செயலாக அதை கண்டுபிடித்து மதுவில் கலந்து அதை ஜோசப் குடிப்பார் என்று திட்டமிட்டு செய்திருக்கிறான் என்பதெல்லாம் நடக்க முடியாத அதிசய கதை. எல்லாவற்றிற்கும் மேலாக மகேந்திரன் ஹரீஷை தேடி வந்தானே தவிர பெரியப்பா ஜோசப்பை தேடி வரவில்லையே. நேற்றிரவு லதாவும் இந்த வீட்டுக்கு வந்திருந்தால், ஆனால் பெரியப்பாவை கொல்ல அவளுக்கு என்ன காரணம் இருக்கப் போகிறது? அதுவும் இல்லாமல் யாரையாவது கொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு ஆத்திரம் வந்தால் கூட தன் குடும்ப பெயரை கெடுத்து கொள்ளும் அளவுக்கு லதா ஒன்றும் முட்டாள் அல்ல. இப்படி ஒவ்வொருவரையாக ஒதுக்கி பார்த்தால் கடைசியில் வந்து நின்றது ஒரே ஒரு ஆள்தான். அது நான் தான். காலையில் தூங்கி எழுந்தபோதே என் தோள்பட்டை பாரமாக வலித்து கொண்டிருந்தது. பெரியப்பா தன் கைத்தடியால் என்னை ஓங்கி அடித்ததால் என் தோள்பட்டையில் விழுந்திருக்கும் அந்த கன்றிப்போன தழும்புகளை ஒருவேளை இன்ஸ்பெக்டர் நடராஜன் பார்த்துவிட்டால் அவர் என்ன முடிவுக்கு வருவார் என்பதை நினைத்து பார்க்கவே என் தொண்டைக்குள் பயம் அடைத்தது. சப் இன்ஸ்பெக்டர் பிரவீன் என்னையே கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் என் பதற்றத்தை மறைக்க ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தேன். கார்த்திக், நீங்கள் எங்ககிட்ட எல்லாம் உண்மையை தானே சொல்கிறீங்களா என்று அவன் நரித்தனமாக கேட்டான். அந்த பெரியவரோட உங்களுக்கு வந்த வாக்குவாதம், அதுக்கப்புறம் மற்ற எல்லா விவரங்களும் உண்மைதானே? நிச்சயமா, எல்லாமே உண்மைதான். பிரவீன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். வேலுவை கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கலாம். அவனை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? நேற்று சாயங்காலம். அப்படின்னா வேலு அவங்க கண்டுபிடிக்கல. இன்ஸ்பெக்டரால் இதுவரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல. என் உடம்புல பயம் இன்னும் விலகவில்லை என்றாலும் வேலு தலைமறைவாக இருப்பது என் மீதான போலீஸ் சந்தேகத்தின் அழுத்தத்தை தற்காலிகமாக குறைக்கும் என்று தோன்றியது. மேற்கொண்டு ஏதாவது செய்ய எனக்கு கொஞ்ச கால அவகாசம் கிடைத்திருக்கும். ஆனால் என்ன செய்வது என்று தான் எனக்கு புரியவில்லை. இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அந்த பாழடைந்த பங்களாவும் மகேந்திரனும் மட்டும்தான். அதை ஹரீஷ் எக்காலத்திலும் போலீஸிடம் உணரமாட்டான். அவந்திகாவும் தன் கணவரின் விருப்பத்துக்கு மாறாக வாய் திறக்க மாட்டாள். எந்த எல்லைக்கும் போய் ஹரீஷை காப்பாற்ற அவள் தயங்க மாட்டாள். இக்கட்டான சூழ்நிலையிலும் தன் கணவனின் பக்கமே நிற்பவள் என்று அவள் ஏற்கனவே நிரூபித்து விட்டாள். இன்ஸ்பெக்டர் நடராஜன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார். நேற்று மதியம் மற்றும் இரவில் நான் என்ன செய்தேன் என்ற விவரங்களை அவரிடம் சொன்னேன்.
ஆனால் அந்த பங்களாவுக்குள் நடந்த சம்பவத்தை தவிர்த்து விட்டேன். நான் இப்பொழுது உளறினால் கூட ஹரீஷ் எல்லாவற்றையும் அடியோடு மறுத்து விடுவான் என்று எனக்கு நன்றாக தெரியும். மகேந்திரனோ அல்லது அவனது உடலோ சிக்காதவரை என்னை ஒரு முழு பைத்தியக்கார பொய்யனாக மாற்றி இன்ஸ்பெக்டரின் சந்தேக பார்வையை என் பக்கமே திரும்ப அது வழிவகுத்துவிடும். போதையில் மதிமயங்கி என்னை வளர்த்த பெரியப்பாவையே நான் தான் விஷம் வைத்து கொன்றுவிட்டேன் என்று கூட அவர் ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். நான் செய்யும் ஒரே ஒரு சின்ன சறுக்கலுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார் என்பது எனக்கு புரிந்தது. அந்த பாழடைந்த பங்களாவின் சுவரில் ஒரே ஒரு துப்பாக்கி கொண்டு பாய்ந்த தடம் இருந்திருந்தால் கூட நான் தைரியமாக முழு உண்மையும் அவரிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்பொழுது ஹரீஷையும் என்னையும் தவிர அந்த துப்பாக்கியின் சத்தத்தை கேட்ட ஒரே சாட்சியான பெரியப்பாவும் பிரேத பரிதோசனை அறையில் சடலமாக கிடக்கிறார். எங்களோட எல்லைக்குள்ளேயே இருங்க, எங்கேயும் போகக்கூடாது என்று எச்சரித்துவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பியதும் நான் செல்வியை தேடி போனேன். அவள் சமையலறையில் இருந்தாள். அடுப்பின் சூடான பகுதியில் ஒரு தட்டில் சாப்பாட்டை வைத்து அதனை ஒரு மூடியால் மூடிக்கொண்டிருந்தால் நான் உள்ளே நுழைந்தது என்னை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மனசுக்குள்ளே பயம் இன்னும் போகல கார்த்திகண்ணே என்று நடுக்கமான குரலில் சொன்னாள். பெரியய்யா அந்த ரூமில் கிடந்தது நான் பார்த்த நொடியிலிருந்து எனக்கு ஒரே நடுக்கமாக இருக்குது. இப்போது உனக்கு வேலுவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படித்தானே? ஆமாங்கண்ணே. அவன் எங்கே இருக்கானோ உனக்கு தெரியுமா? அவள் பார்வை உடனே என் முகத்துக்கு வந்தது. உதடுகளை பிதுக்கினாள். கண்களில் கண்ணீர் வழி ஒரு சின்ன பெண் போல அவளை பரிதாபமாக நின்றாள். எனக்கு எப்படின்னே தெரியும் என்று அழுதாள். சும்மா ஒரு யூகந்தான் என்றேன். வேலு ரொம்ப கோலை, சீக்கிரத்திலே பயந்துடுவான். அவனை தனியாக எங்கேயும் போய் பதுங்க மாட்டான். அவனுக்கு உதவி வேணும். நான் நம்புகிற மாதிரி பாசமாக ஒருத்தரோட ஆதரவு அவனுக்கு தேவைப்படும். அதனால தான் அவன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வானோன்னு தோணுச்சு. ஐயோ இல்லைண்ணே, அவனை கடைசியாக யார் பார்த்தது? நான் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேண்ணே. எப்போ? நேற்று ராத்திரி சின்னையா ஹரீஷ் வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடி வந்தார். அதுக்கப்புறம் சில நிமிஷத்தில் பெரியயாயும் உள்ளே ஓடி வந்து மாடிக்கு போனார். வேலுவை ரூமுக்கு வர சொல்லி சத்தம் போட்டார். வேலு மேலே போனான். அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கல. அவன் பயத்தில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் செல்வி. அவளுக்கு புரிய முயற்சி செய்தேன். வேலு அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை அவன் உள்ளே இருந்தப்போ பெரியப்பா செத்து போயிருக்கணும். அதை பார்த்தா பழி தம்மேலே விழுந்துருச்சேன்னு பயந்து போய் வேலு ஓடிட்டான். ஆனால் அவன் இப்படி ஓடி ஒழிஞ்ச நிலைமை இன்னும் மோசமாகும். உனக்கு புரியுதில்ல? அவள் தலையை குனிந்து கொண்டாள். புரியுதுங்கண்ணே. அவங்ககிட்ட பேசினா என்கிட்ட சொல்கிறியா? அவள் மௌனமாக இருந்தாள். நான் சொன்னேன், வேலுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன்னு உனக்கு வாக்கு தர்றேன். அவள் தலையசைத்தாள். ஹரீஷ் அவனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். உன் மேலே அவனுக்கு இருக்கிற பாசத்துக்கு வேலுக்கு எதுவும் ஆக அவன் விட்டுட மாட்டான்னு உனக்கே தெரியுமே. நான் வீசிய அம்பு சரியாக இலக்கை தாக்கியது. தன் முகபாவங்களை மறைக்க தெரியாத அளவுக்கு அவள் ரொம்ப யதார்த்தமானவள். ஆனால் நான் சொன்னதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் அப்பாவியும் அல்ல. அவள் முகம் உடனே சுளீரென சிவந்து போயிற்று. வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டு அவசர அவசரமாக அடுப்பு பக்கம் தன் வேலையை பார்க்கத் தொடங்கினாள். ஹரீஷ், நீ எல்லாம் ஒரு கேடுகட்ட பிறவிடா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். பெரியப்பா ஜோசப்பின் மரணச் செய்தி ஊரெங்கும் பரவியது. துக்கம் விசாரிக்க வந்த ஆட்களிடம் பேசுவதற்காக என்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு ஹரீஷ் பெரும்பாலும் தன் அறையிலேயே அவந்திகாவுடன் அடைந்து கிடந்தான். பிரேத பரிசோதனை முடிந்து பெரியப்பாவின் உடலை ஒப்படைக்கும் போது செய்ய வேண்டிய காரியங்களுக்கான ஏற்பாடுகளை நானே முன்னின்று கவனித்து வந்தேன். காலை 11 மணி அளவில் லதா சுப்பிரமணியத்திலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவள் குரலில் எரிச்சலும் கசப்பும் அப்பட்டமாக தெரிந்தன. இன்றைக்கி காலையிலே எனக்கு ஒரு பயங்கரமான அவமானம் நடந்திருக்கு என்று சொன்னாள். சில நேரங்களில் நம்ம எல்லோருக்குமே அப்படி நடக்கிற சகஜம்தானே என்று நான் மெதுவாக முணங்கினேன். அந்த போலீஸ்காரனை ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு கேள்வி கேட்டு கொடை வைக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை கார்த்திக். நான் அவர் அனுப்பலை. நேற்று ராத்திரி நான் ஜோசப் வீட்டுக்கு வந்தேன். நீ தானே அவர்கிட்ட சொல்லியிருக்க. நீங்கள் ஹாலில் என்கிட்ட சில நிமிஷம் பேசிகிட்டு இருந்தீங்கிறது மட்டும்தான் நான் சொன்னேன். ஆமாலாதா, நான் இங்கே தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுது? ஓ, அதுவாச்சு 1-2 வாரம் என்று வெடுக்கென்று சொன்னால். நீ வேலை பார்த்த ஒவ்வொரு இடமா விசாரித்து கண்டுபிடிச்சேன். கடைசியாக நீ சென்னையில் வேலை பார்த்த இடத்துல விசாரித்தப்போ நீ கொடைக்கானல் கிளம்பி போகிறதா சொன்னாங்க. இந்த ஊரில் உன்னை தேட ஆரம்பிக்கிறதுக்கு ஜோசஃபோட வீடு தான் சரியான இடமா இருக்கும்னு இங்கே வந்தேன். நான் யோசனையுடன் மெதுவாக எடுத்து பேசினேன். ஒருவேளை பெரியப்பா ஜோசப் உனக்கு பலமான கூட்டாளியாக இருப்பார் நீ என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கியாலதா? கொஞ்சம் பணத்தை கொடுத்துருந்தா அவர் எதையுமே செய்வார் இல்லையா? அவளிடமிருந்து ஒரு ஆவேசமான எதிர்வினை நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கு மாறாக அவள் மிக நிதானமாக சொன்னாள். கண்டிப்பாக நான் அப்படி யோசித்தேன். அவர் மனைவி தான் அவரை வற்புறுத்தி உன்னை வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கிட்டாங்கிறதும் உன்னை ஒரு துரும்பா கூட மதிக்காத அளவுக்கு நீ அவருக்கு வேண்டாத ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட அவர் எப்போவுமே பண கஷ்டத்துலேயே இருக்கிற ஆள் தான் தெரியும். தொழிலில் ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பொறுமையோ சாமர்த்தியமோ கிடையாது. எப்போவுமே திமிராக அடுத்தவங்களை அவமானப்படுத்துகிற புத்தியும் சிடுசிடுப்பும் தான் அவர்கிட்ட இருந்தது. அப்போது பெரியப்பாவோட நீ ஒரு டீல் பேச முயற்சி பண்ணியா? கண்டிப்பாக இல்லை. அவர் ஒரு நம்ப முடியாத ஆள்னு எனக்கு தோணுச்சு. அவள் திடீரென கரகரன்னு விஷமமாக சிரித்தாள். ஆனால் நான் அவரோட ஏதாவது டீல் பேசியிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் நடராஜனுக்கு அது ரொம்ப வசதியாக போயிருக்கும். உன் தலையில் இந்த வழக்கை சுலபமாக விடிய வைக்கிறதுக்கு அதுவே போதுமே கார்த்திக்.
எங்கள் குடும்பத்து சொத்துக்காக நீ அலையிறப்போ பெரியப்பா ஜோசப் உனக்கு எதிராக நின்னதாகவும் அந்த பெரிய முட்டுக்கட்டையை நீ ஏன் விஷம் வச்சு அப்புறப்படுத்தியதாகவும் முடிச்சு போட்டுடுவாங்க. இதுக்கு பேர் அபாண்டமான பொய் சாட்சி சொல்கிறதுல தான். இன்ஸ்பெக்டர் உன்னை நம்புவார் நினைக்கிறியா இல்லை என்ன நம்புவார் நினைக்கிறியா? இந்த வழக்கை உன் மேலே நச்சுன்னு பதிவு வைக்கிற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குது கார்த்திக். அவள் மறுபடியும் நக்கலாக சிரித்தாள். அதனால் உனக்கு அந்த 30 லட்ச ரூபாயை செலவழிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? இப்போவாவது ஒழுக்கமாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு பிரியாவுக்கு விவாகரத்து கொடுக்க சம்மதிப்பேன்னு நான் நம்புகிறேன். அவள் ஃபோனை டக்கென்று துண்டித்தாள். கையில் துண்டிக்கப்பட்ட ஃபோன் ரிசீவரை வைத்துக்கொண்டு அப்படியே மரத்து போய் நின்றேன். என் நெற்றியெல்லாம் குளிர்ந்த வியர்வை முத்துக்கள் அரும்பின. பெரியப்பா மீதும் அவள் மீதும் நான் வைத்த சந்தேகத்தையே எனக்கே எதிராக ஒரு தூக்குக்கயிறாக லதா ரொம்ப நேர்த்தியாக மாற்றிவிட்டாள். அவள் வெறும் மிரட்டல் விடுவிக்கிறாள் என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன். ஆனாலும் என் இதயத்தில் பயத்திலும் வெறுப்பிலும் வேகமாக அடித்து கொண்டது. ரிசீவரை ஃபோன் ஸ்டாண்டில் ஓங்கி வைத்துவிட்டு ஜன்னல் பக்கமாக திரும்பினேன். தெருவுக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் நின்று நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். ஒரு கணம் மகேந்திரனோ என்று நினைத்து என் மண்டையே இறுகியது. ஆனால் அவன் நல்ல உயரமான ஆளாக இருந்தான். ஒருவேளை இந்த வீட்டை கண்காணிக்க இன்ஸ்பெக்டர் நடராஜன் நிறுத்திவிட்டு போயிருக்கும் ஒட்டனாக இருக்கலாம். அப்பொழுது ஒரு வாடகை டாக்ஸி கார் வீட்டு முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்கினால் எந்த தயக்கம் இல்லாமல் நடைபாதை வழியாக வீட்டை நோக்கி நடந்தாள். அதே அடர்ந்த கருங்கூந்தல், அதே எடுப்பான முகம், அதே மெலிந்த சோகம் இப்பொழுதும் இன்னும் கொஞ்சம் இளைத்து போயிருந்தது. அதே மெலிந்த தேகம் இப்போது இன்னும் கொஞ்சம் இளைத்து போயிருந்தது. அவளது நீண்ட கால்கள் மெதுவாக சிறு சிறு எட்டுக்களாக வைத்து நடந்தன. நான் ஹாலுக்கு ஓடிச் சென்று முன்கதவை படாரென திறந்தேன். என் மனைவி தன் மெல்லிய விரல்களால் காலிங் பெல்லை அழுத்த கையை நீட்டியபடி நின்றாள். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். என் மனசுக்குள் பொங்கிய உணர்ச்சிகளை அடக்குவது எனக்கு பெரும்பாடாக இருந்தது. அவள் லேசாக புன்னகைத்தாள். எப்படி இருக்க கார்த்திக்? பிரியா, நீ எப்படி இருக்க? நாங்கள் இருவரும் வழக்கம் போல மேலோட்டமாக நலம் விசாரித்து கொண்டோம். அடுத்த கணம் அந்த அமைதியான ஹாலுக்குள் நாங்கள் ஒன்றாக அணைத்து கொண்டோம். கடைசியாக அவளை என் பிடியிலிருந்து சற்று விலக்கி நிறுத்தி பார்த்தேன். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபடி அவள் சோஃபாவில் அமர்ந்தாள். உதட்டில் ஒரு பெரிய புன்னகையோடு பேசினாள். உங்கள்கிட்ட ரொம்ப கராரா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு உனக்கு இப்போது ஒழுக்கமாக வேலை இருக்கான்னு கேட்டு போகலான் தான் வந்தேன். எதிர்காலத்தில் நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்டு போகிற நோக்கத்தோடு தான் வந்தேன். ஆனால் நீ முந்திக்கிட்ட. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்ச உடனே நான் நேராக கோயம்புத்தூர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நீ நம்புவியா பிரியா? அவள் உதட்டிலும் கண்களிலும் இருந்த புன்னகை மறைந்து முகம் சீரியஸானது. என் முகத்தையே உற்று பார்த்தாள். நான் அதை எப்பவுமே நம்புகிறேன் கார்த்திக். எங்கள் குடும்பத்தாளுக உன்னை எப்படியெல்லாம் மிரட்டி கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு பணிய வச்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப கொடூரமானது, அநியாயமானது. எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தை பைசா பாக்கி இல்லாமல் நம்ம திருப்பி அடைச்சிடணும். நான் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அவள் முன்னால் அமர்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டேன். லதா என்கிட்ட நீ இப்போது நடக்கிறதா சொன்னா, ஆனால் சொன்ன விதம் ஏதோ. லதா இங்கே வந்திருந்தாளா? நேற்று ராத்திரி வந்திருந்தா. பிரியா கசப்பாக சிரித்தாள். அந்த பொல்லாத சதிகாரி ஏதோ ஒரு டீல் பேசத்தான் வந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு வாரத்துக்கு மெரினா பீச் பக்கம் போயிட்டு வரேன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்கா. நான் உன்னை தேடி துப்பு தொலைக்கிட்டு இருந்ததை அவள் கவனித்து நான் வர்றதுக்குள்ளேயே உன்னை முந்திக்கிட்டு இங்கே வந்து நின்றுருக்கா. அவள் பார்வை என் கண்களை ஆழமாக ஊடுருவியது. கார்த்திக், நம்ம மறுபடியும் பழையபடி ஒன்றா வாழணும்னா முதல்ல உன்னையே நீ மன்னிக்கணும். குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வரணும். என்னால் அதை செய்ய முடியுமா பிரியா? அதே மாதிரி எங்கள் குடும்பத்தாட்களையும் நீ மன்னிக்கணும் கார்த்திக் என்று அவள் கெஞ்சினாள். அவங்களோட பக்கத்து நியாயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, முயற்சி பண்ணு. ஆரம்பத்திலிருந்தே அவங்க தங்களுக்கு சொந்தமானதுன்னு நினச்ச கௌரவத்துக்காக போராடுறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது வெறும் ஒரு இராணுவ காலத்து அவசர மோகம்னு, அது கொஞ்ச நாளில் உடஞ்சி போயிடும்னு. ஆனால் அதுக்குள்ளே குடும்பத்துக்கு பெரிய தொலைநோய் வந்துடும்னு அவங்க தப்பாக நினச்சி பயந்துட்டாங்க. இன்னமும் அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்களா? ஆமாம், ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பழைய பிடிவாதம் இல்லை. நம்ம பிரிச்சுட்டாங்க தான், ஆனால் என் மனசில் உன் மேலே இருக்கிற அன்பையும் அவங்க பார்த்துட்டாங்க. அதே சமயம் நீயே அழிச்சிக்கிற மாதிரி குடிச்சு சிறுஜலதையும் பார்த்துட்டாங்க. அவங்க இன்னும் எதிர்த்து பேசுகிறவங்க தான், ஆனால் அவங்களோட அந்த ஆவேசத்தில் பழைய அளவுக்கு விஷம் இல்லை. அவங்கள மன்னிச்சிட்டு கார்த்திக். அவங்க கௌரவம் கெடாமல் இந்த சண்டையை முடிவு கொண்டு வர அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. லாயர் கிராண்ட் ஹோட்டல் அறையில் தன் விஷயங்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும் லதாவின் முகம் என் நினைவுக்கு வந்தது. லதா இதையெல்லாம் ஒரு மன்னிப்பாக எடுத்துக்கொள்வாளா என்பது சந்தேகம்தான். அவளை பொறுத்தவரை இது அவளது மிரட்டலை தட்டி கழிப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் என் மிரட்டலை அவள் நிஜமாகவே செயல்படுத்தாமல் போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செய்தால் ஒரு கொலை வழக்கில் தன் தங்கையின் புருஷன் மூலமாக அவர்களின் பெரிய குடும்பத்தின் பெயர் நாறி போய்விடும். ஆனால் ஏற்கனவே குடும்பத்தின் பெயர் கெட்டுவிட்டது என்று அவள் நினைத்துவிட்டால் என்ன செய்வது? மன்னிப்பு என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக தெரியவில்லை. போராடுறவங்களை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு கார்த்திக் என்று பிரியா மென்மையாக சொன்னாள். அவங்களும் போராளியே தான்,
அவங்களோட கெட்ட பக்கத்தை மட்டும்தான் நீ பார்த்துருக்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பக்கம் இருக்குது. அவங்களோட உன்னால் மனசுக்கு நெருக்கமாக பழக முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய தியாகத்தை கேட்குறேன்னு புரியுது. ஆனால் அவங்க நமக்கிடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத தடுப்புச்சோடாக மாறிட நீ விட்டுறாத கார்த்திக். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறேன் பிரியா என்று நான் வாக்களித்தேன். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் துடித்தது. உதட்டில் ஒரு மெல்லிய நடுக்கமான புன்னகை தவழ்ந்தது. ஆனால் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் பல பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கு என்றேன். நான் அவளிடம் எந்த பதற்றமும் இல்லாமல் லதா விடுத்த மிரட்டல் உட்பட இங்கு நடந்த அத்தனை விபரீதங்களையும் ஒன்று விடாமல் சொன்னேன். நான் சொல்லி முடித்ததும் அவள் சொன்னாள், லதாவை நான் பார்த்துக்கிறேன். நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற பாரடைஸ் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு அவகிட்ட நேரில் பேசுகிறேன் கார்த்திக். நான் உனக்காக காத்திருப்பேன். உன்னை பார்த்ததில் எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நான் வார்த்தைகளால் சொல்ல முடியல. பெரியப்பாக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்துன்னு நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் லதாவை பற்றி நீ துளி கூட கவலைப்படாத. நான் ஃபோன் செய்து வரவழைத்த டாக்ஸி வந்ததும் அவளை முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தேன். அவள் கார் கிளம்பி போவதை பார்த்து கொண்டே நின்றேன். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதில் ஒலித்து கொண்டே இருந்தேன். அவள் எனக்காக காத்திருப்பா. அத்தியாயம் 7. மதிய வேளையில் ஹரீஷுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போவதற்காக அவந்திகா மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். அவளும் செல்வியும் சமையலறையில் மும்மரமாக இருந்த நேரத்தில் நான் மேல் மாடிக்கு சென்றேன். ஹரீஷ் முன்ஜன்னல் வழியாக தெருவுக்கு எதிரே போலீஸ் நிறுத்திவிட்டு போயிருந்த ஒற்றனை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஹரீஷின் முகம் வெளிரி போய் சோர்ந்து போயிருந்தது. அவனது தொங்கிய உதடுகளில் நின்ற தோரணையும் அவன் பயங்கர எரிச்சலிலும் விரக்தியிலும் இருப்பதை அப்பண்டமாக காட்டின. பெரியப்பாவின் இறுதிச் சடங்குக்கு சம்பந்தமாக நான் என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன் என்று கேட்டான். நான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததும் பேச்சை சற்றென்று வேறு பக்கம் திருப்பினேன். மகேந்திரனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அவனை பற்றி என்ன தெரியும் உனக்கு? எல்லாமே. அது என்னோட தனிப்பட்ட விஷயம் என்று வெடுக்கென்று சொன்னான். அவன் பேச்சால் நான் ஆத்திரமடைய விரும்பவில்லை. நிதானமாக சொன்னேன், அந்த பாலடைஞ்ச பங்காளில் நடந்தது நான் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிருக்கணும்னு நீ எப்போ ஆசைப்பட்டியோ இது உன்னோட தனிப்பட்ட விஷயமா மட்டும் இல்லையே. அவன் என் முகத்தை கூர்ந்து கவனித்தான். இன்ஸ்பெக்டர் போய் எல்லாத்தையும் உளர போறியா என்ன? நான் ஏதாவது செஞ்சாகணும் ஹரீஷ். இப்போதைக்கு போலீஸோட முதல் சந்தேகக்குறி என் மேலே தான் இருக்குது. வேலு காணாமல் போய் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் இன்ஸ்பெக்டர் என்ன ஜெயிலில் தள்ளியிருப்பார். ஹரீஷ் பெருமூச்சு விட்டான். இன்ஸ்பெக்டர்கிட்ட மகேந்திரனை பற்றி உன்னால் எதுவும் நிரூபிக்க முடியாது கார்த்திக். உன்னை நீயே மாட்டிக்க வச்சா தான் அது பயன்படும். பெரியப்போட மரணத்துக்கும் மகேந்திரனுக்கு ஏதோ ஒரு முடிச்சிருந்தா அது எனக்கு உதவும். அப்படி எந்த முடிச்சும் இல்லை கார்த்திக். அவன் வாயை திறக்கப் போவதில்லை என்பது அவன் கண்களில் தெரிந்த பிடிவாதத்திலிருந்து இறுகிய உதடுகளிலிருந்து நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். மகேந்திரன் இறந்து விட்டதாகவும் அவன் உடலை நான் தான் யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்தி விட்டதாகவும் அவன் இன்னும் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தான். அதனால் மகேந்திரன் விஷயத்தை போலீஸிடம் இழுத்துவிட நான் துணிய மாட்டேன் என்று அவன் தப்பு கணக்கு போட்டான். உண்மையை உனக்கு புரிய வைக்க என்னால் முடியல ஹரீஷ் என்று நான் தீவிரமான குரலில் சொன்னேன். அந்த உண்மை என்ன தெரியுமா? மகேந்திரன் மறுபடியும் வருவான். ஹரீஷின் கண்களில் திடீரென மரண பயம் பளிரிட்டது. நீ ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க என்று கத்தினான். நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுற? அவன் அமைதியாகும் வரை ஒரு நிமிடம் காத்திருந்தேன். சரி, உனக்காக நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன் நீ நம்புறப்போ எனக்காக நீ ஒரு சின்ன உதவி செய்ய. என்ன உதவி என்று கடுகுடுப்புடன் கேட்டான். வேலுவை கண்டுபிடிக்கணும். போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்பாவை கொண்டது வேலு தான், அது அப்பட்டமாக தெரியுது. வேலு சிக்கினதும் போலீஸ் அடித்து உண்மையை வர வச்சுருவாங்க. இந்த நாசமாக போன தலைவலியும் முடிவுக்கு வந்துடும். தன் பயத்தை போக்கிக்கொள்ள அவன் மனது விரும்பிய ஒரு கற்பனையை அசைக்க முடியாத உண்மையை போல பேசினான். அதனால தான் சொல்கிறேன், வேலுவை நம்ம தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் என்றேன். அவனை என்னால் கண்டுபிடிக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு செல்விக்கு மட்டும்தான் தெரியும். அவகிட்டேருந்து உண்மையை வரவழைக்க உன்னால் மட்டும்தான் முடியும். அவன் ரொம்ப தூரமெல்லாம் ஓடி போயிருக்க மாட்டான். தான் எங்கே இருக்கான்னு செல்விகிட்ட சொல்லியிருப்பான். இன்றைக்கி காலையில் அவர் ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு முடி வச்சதை நான் பார்த்தேன். அது அவளுக்காக இல்லை, எனக்கும் இல்லை. உனக்கு அவள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துலையே? இல்லை. அப்போ வேலுவுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு அவள் எடுத்துகிட்டு போவா? சமயம் பார்த்து அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தான் சாப்பாட்டை ரெடியாக வச்சுருக்கா. இது ரொம்ப பலவீனமான யூகம் கார்த்திக், தெரியும். ஆனால் எங்ககிட்ட இப்போ இருக்கிற ஒரே வழி அதுதானே. செல்விகிட்ட கொஞ்சம் தனியாக பேசி பார்க்குறியா? அவன் தோளை குலுக்கினான். பேசி பார்த்தா போச்சு. நான் அந்த அறையை விட்டு வெளியேற திரும்பினேன். கதவை திறக்கப் போகும்பொழுது என் காலடியில் ஏதோ ஒரு சின்ன உருண்டை தட்டுப்பட்டது. காலை நகர்த்தி விட்டு குனிந்து பார்த்தேன். கம்பள விரிப்புக்கும் சுவருக்கும் நடுவே ஒரு சின்ன ஈய குண்டு கிடந்தது. அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மாடிப்படியே இறங்கிய போது அந்த ஈய குண்டு என் மூளையில் பல புதிய யோசனைகளை தூண்டியது. அந்த யோசனைகள் எனக்குள் ஒரு பெரும் பரபரப்பையும் சுறுசுறுப்பையும் கிளப்பிவிட்டன. 1 மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் நடராஜன் மீண்டும் வீட்டுக்கு வந்தபொழுது அவரை எதிர்கொள்ளும் முழு துணிச்சல் எனக்குள் வந்திருந்தது. ஹாலில் முகாமிட்ட அவர் சப் இன்ஸ்பெக்டர் பிரவீன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். மாலை 3:30 மணி அளவில் நான் அவர் முன்பாக போய் நின்றேன்.
அடுத்த அரை மணி நேர விசாரணை பொழுது இன்ஸ்பெக்டர் ரொம்ப அமைதியாகவும் சிநேகபாவத்தோடும் கூட பேசினார். விசாரணையை ஒரு சாதாரண அரட்டை போல மாற்றி உண்மையை வரவழைக்க அவர் முயற்சி செய்தார். காலையில் நான் சொன்ன அதே பதில்களை இப்பொழுதும் எந்த மாற்றம் இல்லாமல் அவரிடம் சொன்னேன். மதியம் ஒரு பெண் டாக்ஸியில் வந்து சென்றதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நல்ல வேளையாக கொடைக்கானல் நகரத்து வழக்கப்படி பெரியப்பாவின் மரணத்துக்கு துக்கம் விசாரிக்க வந்த உறவினர்கள் பிரியாவும் ஒருவர் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும் என்று நம்பினேன். பெரியப்பா ஜோசப்பின் மரணம் குறித்த மரணம் விலகும் வரை எவ்வளவு அவசர வேலையாக இருந்தாலும் எங்களில் யாருமே இந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று இன்ஸ்பெக்டர் நடராஜன் மிக கராராக கட்டளையிட்டு சென்றார். அவர் கிளம்பி போனதும் காவல்துறையின் விசாரணை ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டி நிற்பதை என்னால் உணர முடிந்தது. இன்னமும் நான் தான் அவரது பிரதான சந்தேக நபர். ஆனால் வழக்கை என்மேல் திணிக்க தகுந்த வலுவான ஆதாரங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. எங்களில் யாராவது ஒருவர் பதற்றத்தில் மாட்டிக்கொள்ளும் வரை அவர் தூண்டில் போட்டு அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார். மாலையில் வந்த தினசரியில் இந்த கொலை செய்தி பற்றி முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியாக கொட்டை எழுத்துக்களில் வந்திருந்தது. ஆனால் அதில் உருப்படியாக எந்த விவரங்களும் இல்லை. அவந்திகாவும் ஹரீஷும் மாடியிலிருந்து கீழே வந்தார்கள். நாங்கள் மூவரும் ஒருவித பதற்றத்துடன் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தோம். சிறிது நேரத்தில் ஹரீஷ் அங்கிருந்து நழுவிச் சென்றான். அவன் என்னை ஒரு பார்வை பார்த்தபோதே தெரிந்துவிட்டது. அவன் செல்வியிடம் தனியாகத்தான் பேசப் போகிறான். அவந்திகாவின் கவனம் சிதறாமல் இருக்க நான் அவளுடன் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தேன். அவளும் தன் முந்தைய வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொள்ள தயங்கவில்லை. ஊட்டியில் ஒரு சிறிய ஊரில் படித்து முடித்துவிட்டு பின்னர் சென்னைக்கு சென்று ஒரு பத்திரிகை வெளியீட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்ததாக சொன்னாள். ஒரு சாதாரண பெண்ணின் எளிய கதை. ஆனால் அவளது அழகிற்கு இதைவிட சுவாரஸ்யமான வாழ்க்கையை அவள் வாழ்ந்திருக்கலாம். ஹரீஷ் திரும்பி வந்தபோது அவந்தியாவுக்கு பின்னால் நின்று எனக்கு தலையசைத்து சைகை காட்டினான். சிறிது நேரம் கழித்து பெரியப்பாவின் சொத்து விவரங்கள் பற்றி பேச்செடுத்தவன், தென்றல் நகரில் இருக்கிற பெரியப்பாவோட அந்த பழைய அவுட் ஹவுஸ் பங்களாவில் ஏதாவது முக்கியமான பத்திரங்களோ ஆவணங்களோ இருக்குமான்னு தெரியல என்று எனக்கு புரியும்படி அழுத்தமான ஒரு பார்வையுடன் சொன்னான். எனக்கு நிம்மதியானது. அந்த பங்களாவுக்குள் செல்லும் அளவுக்கு இரவின் இருள் அடரும் வரை காத்திருப்பதை தவிர இப்போது வேறு வழியில்லை. அமைதியான அரைகுறையான இரவு உணவை முடித்துக்கொண்டு சுமார் 1 மணி நேரம் பொறுத்திருந்துவிட்டு நான் புறப்பட்டு விட்டேன். வீட்டை விட்டு வெளியேறும் முன் பின் வராண்டா விளக்கை அணைத்துவிட்டு பின்கதவை திறந்தேன். வராண்டாவின் நிழலில் மறைந்து நின்றேன். இன்ஸ்பெக்டர் நடராஜன் வீட்டின் கொல்லைப்புறத்தில் நிறுத்தியிருந்த காவலனை தேடினேன். காய்ந்த இலைகளும் குப்பைகளும் நிரம்பியிருந்த ஒரு பழைய பாறை தொட்டிக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கல்பெஞ்சில் அவன் சாவகாசமாக அமர்ந்திருந்தான். அவனை பார்த்தால்தான் செல்வி வெளியேறி செல்ல துணியாமல் தவித்திருக்கிறாள். சாப்பாடு வராமல் வேலு பசியோடு அங்கே காத்து கொண்டிருப்பான். இரவு காற்று மரங்களின் வழியாக சலசலத்து வீசியது. அந்த இலைகளின் சத்தத்தை பயன்படுத்தி கொண்டு வீட்டின் நிழலோடு நிழலாக பதுங்கி பதுங்கி வராண்டாவிலிருந்து கீழே இறங்கினேன். வீட்டிற்கும் மரங்களுக்கும் இடையே இருந்த ஒரு சிறிய திறந்த புல்வெளியை கடந்து மரங்களின் அடர்த்திக்குள் புகுந்தேன். அங்கிருந்து புதர்களை மண்டி கிடந்த தரிசு நிலங்கள் வழியாக வேகமாக நடந்து அந்த பழைய பங்களாவை அடைந்தேன். நான் அங்கே போய் சேர்ந்தபொழுது அந்த பங்களா கும்மிருட்டாக இருந்தது. சமையலறையிலிருந்து நான் திருடி வந்திருந்த சாவி கொத்துக்கு வேலையே வைக்காமல் அதன் பின்பக்க கதவு பூட்டப்படாமல் லேசாக திறந்தே இருந்தது. நான் உள்ளே அடியெடுத்து வைத்ததும் மரப்பலகை லேசாக கிரீச் என்று சத்தமிட்டது. நான் அங்கேயே நின்று உற்று கவனித்தேன். வேலுவின் அறையிலிருந்து நான் எடுத்து வந்திருந்த டார்ச் லைட் கையில் இருக்க பற்றி கொண்டேன். நான் மெதுவாக முன்னால் நகர்ந்த வினாடியில் என் முன்னே ஒரு திடீரென ஒரு அசைவு ஏற்பட்டது. டார்ச் லைட்டை நான் தடாரென அடித்த பொழுது அந்த வெளிச்சத்தில் வேலுவின் ஒருவன் தெரிந்தது. அறையின் மறுபக்க கதவை நோக்கி அவன் தலைதெறிக்க ஓட முயன்றபோது தன் தோளுக்கு பின்னால் ஒரு மரண பயத்தோடு திரும்பி பார்த்தான். அவன் கதவை திறந்து தப்ப முயன்ற அடுத்த நொடி என் விரல்கள் அவன் சட்டை காலரை அழுத்தமாக பற்றி கொண்டன. அவன் பின்னால் இழுத்து நிறுத்தினேன். அவன் மூச்சரைக்கு நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் மாவு போல வெளிரிப்போய் கண்கள் பயத்தில் பிதுங்கி நின்றது. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் வேலு என்று அமைதியாக சொன்னேன். அடிபட்ட நாய்க்குட்டி போல நடுங்கிக் கொண்டிருந்தவன் நான் காலிலிருந்து கையை எடுத்துவிட்டு பின்வாங்கியதும் சந்தேகத்தோடு என்னை வெறுத்து பார்த்தான். இப்போது உட்காரு, நம்ம 2 பேரும் சமாதானமாக பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அங்கிருந்த ஒரு தளர்வான தூசி பிடிந்த நாற்காலியை இழுத்து அவன் முன்னால் வைத்தேன். அவன் தன் விரைத்து போன உடலை அந்த நாற்காலியில் நுனியில் அமர்த்தினான். நீ இப்படி பயந்து ஓடி ஒழிஞ்சது ரொம்ப முட்டாள்தன வேலு. அவன் வாய் வழியே மூச்சை வாங்கியபடி தலையை அசைத்தான். நேற்று என்ன நடந்ததுன்னு வரிசையாக சொல்லு என்றேன். நேற்று ராத்திரி ஹரீஷ் வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடி வந்தான். கொஞ்ச நேரத்தில் பெரியப்பாவும் வந்தார். ஹரீஷ்கிட்ட பேசிட்டு அவர் ரூம்குள்ளே போனார். அதுக்கப்புறம் உன்னை மாடிக்கு கூப்பிட்டாரு, நீயும் போன. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. இன்றைக்கி காலையில் பெரியப்பா பிணம் தான் கிடந்திருக்குது. பெரியப்பா உன்னை எதுக்காக கூப்பிட்டாரு வேலு? அவருக்கு கொஞ்சம் சரக்கு ஊற்றி கொடுக்க சொன்னாருங்க. அவன் வார்த்தைகளை தன் ஒட்டுமொத்த சக்தியும் பிரயோகித்து விட்டது போல அங்கேயே நிறுத்தினான். நான் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக கேட்டேன், அவருக்கு சரக்கு ஊற்றி கொடுத்தியா? வேலு தலையசைத்தான். முதல்ல நான் கீழே டைனிங் ஹாலுக்கு போனேன். ஆனால் அங்கே வச்சுருந்த பாட்டிலை காணோம். வீட்டில் அந்த ஒரு பாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன்.
அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அன்றைக்கி பகல்லையே சின்னையா ஹரீஷ் அந்த பாட்டிலை தன்னோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு. அதை எடுக்கலான்னு நான் மாடிக்கு அவர் ரூம் வாசலுக்கு போகும்போது உள்ளுக்குள்ளே அவருக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பயங்கர வாக்குவாதம் நடந்த சத்தம் கேட்டுது. அதனால் நான் உள்ளேயே போகல. ஏன் போகல? பெரியப்பாவோட பேச்சை தட்டுறதை விட ஹரீஷ் முன்னாடி போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்ததா எனக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆனால் நேற்று சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் ரூம் டேபிள் மேலே வச்சுருந்த அந்த விஸ்கி பாட்டில் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் கீழேருந்து ஒரு கிளாஸையும் இஞ்சி சோடாவையும் கையில் எடுத்துக்கிட்டு சின்னையா ரூமுக்கு போகிறதுக்கு பதிலாக நேராக உங்கள் ரூமுக்கு போனேன். அந்த விஸ்கி பாட்டில் உங்கள் டேபிள் மேலேயே தான் இருந்தது. அவன் சொல்லி முடித்த கதையின் விவரத்தை உணர்ந்த அடுத்த நொடியில் என் விழா எலும்புகளை உடைத்து கொண்டு வெளியேறிவிடும் வேகத்தில் என் இதயம் சுத்தியால் அடிப்பது போல படபடவென அடித்து கொண்டது. அந்த விஸ்கி பாட்டிலிருந்து தான் பெரியப்பாக்கு சரக்கு ஊற்றி கொடுத்தியா? ஆமாண்ணே, அவர் எப்பவும் குடிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஊற்றி கொடுத்தேன். அதை மடமடன் தொண்டலில் இறக்கிட்டு முகம் சுழித்து இஞ்சி சோடாவே எடுத்து குடித்தார். அடுத்த நொடி யாரோ மண்டையில் பெரிய மரக்கட்டையில் ஓங்கி அடித்த மாதிரி ஆயிட்டார். நாற்காலியில் அப்படியே சுருண்டு சாஞ்சவர் என்னை ஒரு பார்வை பார்த்தாரு. ஐயோ, அந்த கண்ணில் எவ்வளோ பயங்கரம்! கன்னத்தில் ரத்தமே இல்லாத மாதிரி கலரே மாறிடுச்சு. வாயை திறந்து ஏதோ பேச வந்தார், ஆனால் சத்தமே வரல. அப்புறம் நாற்காலியிலேருந்து அப்படியே தரையில் வழுக்கி விழுந்துட்டார். வேலு தன் உதடை கடித்து கொண்டு நடுக்கத்தோடு சொன்னான், அவர் அங்கேயே செத்து போயிட்டாருன்னு தான் நான் தெரியாமல் அவருக்கு விஷம் கொடுத்துட்டேன்னு நினச்சி என் உசுரே போயிடுச்சுன்னு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு பயம் பற்றிக்கிச்சு. யாரோ இந்த வேலையை பண்ணாங்கன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்கேயாவது ஓடிடணும்னு தோணுச்சு. மாட்டினா என் மேலே பழி போட்டு மேலே விசாரிக்க மாட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி காலையில் செல்வி அக்காட்ட நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டு வாங்கிட்டு வர சொல்லலான்னு யாருக்கு தெரியாமல் வந்தேன். அவன் பயந்து போய் என் கையை தொட்டான். என்னை மறுபடியும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாதீங்க கார்த்திகண்ணே. பெரியப்பாக்கு சரக்கு ஊற்றி கொடுத்தது நானாக இருந்தாலும் அவரை சாகடிக்கலன்னு சாமி மேலே சத்தியமாக பண்ணுறேன். உன்னை நான் நம்புற வேலு என்றேன். அவன் கண்கள் கண்ணீர் பொங்கி வழிந்தது. அவன் வட்ட முகத்திலும் குண்டான தோள்களிலும் இருந்த நடுக்கம் அடங்கும் வரை ஒரு நிமிடம் காத்திருந்தேன். பிறகு ஹரீஷின் அறையில் நான் கண்டெடுத்த அந்த சிறிய ஏகுண்டை பாக்கெட்டிலிருந்து வெளியே எடுத்தேன். டார்ச் வெளிச்சத்தில் என் உள்ளங்கையில் வைத்து அதை உருட்டி காட்டினேன். வேலுவின் முகம் அப்படியே வெளிரி போனது. நீ இந்த குண்டை அங்கே தவற விட்டுட்ட என்று நான் சொன்னேன். மீதி குண்டுகளெல்லாம் உன்னோட எடுத்துகிட்டு போயிட்டியா? ஆமாங்கண்ணே. நேற்று ஹரீஷோட ரூமில் அவனோட துப்பாக்கி கையில் வச்சுட்டு பேக்கெட்டில் கட்டிங் பிளேயர் வச்சுட்டு நின்னப்பவே நான் உன்னை பார்த்தேன். ஒரே நோக்கத்துக்காக தான் நீ அவன் ரூமுக்கு போனேன். உன் உள்ளத்தில் அத்தனை தீவிரத்தோடு நீ ஹரீஷை வெறுத்த. உன் தங்கச்சி செல்வியை காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும்னு நீ நினச்ச. அவன் நான் சொல்கிறத பேச்சை கேட்க மாட்டேங்கிறா கார்த்திகண்ணே. வேலு வேதனையோடு தலையை தொங்க போட்டான். அவன் மேலே உனக்கு அவ்வளோ வெறுப்பு இருந்தாலுமே கூட ஹரீஷை நேருக்கு நேராக எதிர துணிச்சல் உனக்கு இல்லை. அவன் தனக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சு தானே தற்காப்புக்காக துப்பாக்கி வெளியில் எடுத்துகிட்டு போகிறான்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அவனோட அந்த பாதுகாப்பை பறிக்க நினச்ச. துப்பாக்கி தோட்டாக்குள்ளே இருந்த ஈயக்குண்டுகளை மட்டும் கட்டிங் பையிலார பிடுங்கி எடுத்துக்கிட்டு வெறும் வெடிமருந்து மட்டும் கூடிய போலி தோட்டாக்கில் அந்த துப்பாக்கியில் மாட்டி வச்சுட்டேன். வேலு குற்ற உணர்ச்சியோடு தலையை குனிந்து கொண்டான். ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியான்னு நினச்சேன் எங்கள் கார்த்திகண்ணே. சாதாரணமாக எல்லாத்துக்கும் இந்த ஐடியா தோணாதில்ல. அதே சமயம் ரொம்ப நயவஞ்சகமான துரோகமும் கூட வேலு. ஆமாண்ணே, மெதுவாக முணங்கினான். நான் அந்த ஈயக்குண்டை மீண்டும் என் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டேன். இந்த கொடைக்கானல் பங்களாவில் உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்று என் மூளை காட்சிகளை வரிசைப்படுத்தியது. ஹரீஷ் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்ட பொழுது குண்டுகளிலிருந்து தப்பிக்க மகேந்திரன் பக்கத்தரைக்குள் பாய்ந்து விழுந்திருக்கிறான். அங்கே இருந்த ஏதோ ஒரு மேஜை நாற்காலில் இடறி தலையில் விழுந்திருக்கிறான். ஹரீஷின் குறி தப்பியதா அல்லது தன் உடம்பில் நிஜமாகவே குண்டு பாய்ந்து உயிருக்கு போராடுகிறோமா என்பது கூட புரியாமல் தான் அமைதியாக கிடப்பது மட்டும்தான் ஒரே வழி என்றும் இருட்டு அறைக்குள் ஹரீஷ் துப்பாக்கியோடு மீண்டும் வந்து சுடாமல் இருக்க வேண்டும் என்றும் மகேந்திரன் மௌனமாக பதுங்கி கிடந்திருக்கிறான். ஹரீஷ் பயந்து போய் பங்களா விட்டு வெளியே ஓடிய சத்தம் கேட்டதும் மகேந்திரன் சில நொடிகள் காத்திருந்து விட்டு எழுந்து நின்று ஹரீஷ் ஓடிய அதே கொல்லைப்புற பாதை வழியாக எந்தவித காயமும் இல்லாமல் சாவகாசமாக நடந்து வெளியே சென்றிருக்கிறான். அந்த தரையில் மகேந்திரன் நடந்து சென்ற சுவடு எனக்கு தட்டுப்படாமல் போனதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. குண்டடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் ஊர்ந்து செல்லும் ஒரு சாக கிடக்கும் மனிதன் இரத்த தடத்தைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேனே தவிர முழு ஆரோக்கியத்தோடும் முழு பலத்தோடும் எந்த நேரமும் மீண்டும் வந்து கொடூரமாக தாக்க தயாராக இருக்கும் ஒரு மனிதனின் பாதச்சுவடை நான் தேடவே இல்லை. அத்தியாயம் 8. வேலுவை அந்த பாழடைந்த பங்களாவையே தங்க அனுமதித்தது அவனுக்கு ஆச்சரியத்தையும் திகைப்பையும் எடுப்பிருத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவனை வலுக்கட்டாயமாக மீண்டும் பெரியப்பாவின் வீட்டுக்கு நான் இழுத்துச் செல்வேன் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் இனிமேல் அவன் எங்கும் ஓடமாட்டான் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதே சமயம் துப்பாக்கி தோட்டாக்களில் ஈயக்குண்டவை பிடுங்கி எடுத்த அந்த விவகாரத்தை நான் ஹரீஷிடம் உடைக்கும் பொழுது வேலு அவன் பக்கத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. ஹரீஷை வைத்து முடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் எனக்கு இருந்தது. பெரியப்பாவை கொன்ற கொலைகாரன் யார் என்பதில் எனக்கு இப்பொழுது துளியும் சந்தேகமில்லை.
ஆனால் என் சந்தேகத்தை இன்ஸ்பெக்டர் நடராஜன் நம்பும்படி செய்ய வேண்டுமென்றால் ஹரீஷிடம் இருக்கும் அத்தனை உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து அவனிடம் ஒப்படைப்பதை தவிர வேறு வழி இல்லை. வீட்டின் கொல்லைப்புற நிழல் வழியாக நான் நைஸாக மீண்டும் நழுவி வீட்டிற்குள் நுழைந்த பொழுது கீழ்த்தளத்து வராண்டாவில் ஹரீஷ் உழவிக் கொண்டிருந்தான். அவன் எனக்காகத்தான் காத்து கிடக்கிறான் என்பதை புரிந்து கொண்டேன். அவனை பார்த்ததும் லேசாக தலையசைத்தேன். வேலு அந்த பழைய பங்களாவில் தான் இருக்கான். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது உருப்படியாக விஷயம் தெரிஞ்சுதா? எங்கள் தலைக்கு மேலே தொங்குற இந்த போலீஸ் விசாரணை முடிவு கொண்டு வந்து நானும் அவந்தியாவும் அப்பாவோட சொத்து பிரவணியை முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வேலை ஏதாவது சொன்னானா? ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, மகேந்திரன் இன்னும் உசுரோடு தான் இருக்காங்கன்னு உனக்கு நிரூபிக்கிற அளவுக்கு அவன் பல விஷயங்களை சொல்லியிருக்கான். ஹரீஷின் முகம் சட்டென்று சுருங்கியது. மகேந்திரனுக்கு என்ன நடக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் நல்லா தெரியும் என்று அவன் கரகரத்த குரலில் ஆத்திரத்துடன் சொன்னான். இப்போது உனக்கு என்ன தான் வேணும் கார்த்திக்? நீ இந்த விஷயத்தை எந்த காலத்தையும் மாட்டிக்க மாட்டேன்னு நான் உனக்கு எதாவது உத்தரவாதம் கொடுக்கணுமா என்ன? மகேந்திரனுக்கு என்ன நடந்தது இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம 2 பேத்துக்குமே அப்பட்டமாக புரிய போகுது என்று நான் அவன் பேச்சை திருத்தினேன். நீ அந்த பங்களாவுக்கு போகும்போது உன் துப்பாக்கியில் ஒரு குண்டு கூட இல்லாமல் வெறும் வெத்து தோட்டாக்களோடு தான் போனேன்னு உனக்கு தெரியுமா? கார்த்திக், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் துப்பாக்கி நல்லா செக் பண்ணிட்டு தான் போனேன். கண்டிப்பாக செக் பண்ணியிருப்ப. துப்பாக்கியோட சிலிண்டரை திறந்து பார்க்கும்போது சுடப்படாத 5 தோட்டாக்களோட விளிம்புகள் தெரிஞ்சிருக்கும். பங்களாக்குள்ளே துப்பாக்கியை சுடப்போ பயங்கரமான வெளிச்சத்தமும் கேட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வேலை ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு அந்த தோட்டாக்குள்ளே இருந்த அந்த ஈய குண்டுகள் எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டான். அதில் ஒரு குண்டு தான் இருந்தது. மீதி குண்டுகள் எல்லாம் அவன் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டான். என் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் அந்த ஈய குண்டை பிடித்து அவன் முகத்துக்கு நேராக நீட்டினேன். அவன் அந்த குண்டையை வெறித்து பார்த்தான். பிறகு தன் பயத்தை மறைத்து கொண்டு பழைய கர்ப்பத்தை வரவழைக்க ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். இந்த கட்டுக்கதை சொல்லி என்கிட்ட உண்மையை கறக்க பார்க்குற? உண்மையை மட்டும்தான். இன்ஸ்பெக்டர் நடராஜன் காதுகள் கேட்க வேண்டிய அசல் உண்மையை. குட் நைட் கார்த்திக். மாடிப்படியின் கீழே நின்று அவனது நடையை என் குரல் நிறுத்தியது. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, இதுதான் உண்மை கார்த்திக். இதுதான் நிதர்சன ஹரீஷ். மகேந்திரன் மறுபடியும் வருவான். அப்படி இல்லைன்னா ஃபோன் செய்வான். தான் இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் உன்னை சுருக்கு போட்டு பிடிக்கிறதுக்கு முன்னை விட அதிக வெறியோடு அலையதாகவும் உனக்கு உணர்த்துவான். சென்னை வரை உன்னை துரத்திக்கிட்டு வந்த ஒருத்தன் அவ்வளோ சுலபத்தில் விட்டுட்டு மாட்டான். அவன் வரும்போதோ இல்லை அவன் ஃபோன் செய்யும்போதோ நான் இங்கே தான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஹரீஷ். நீ சொல்கிற உண்மைகளுக்கு பிரதியாக என்னால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் உனக்கு நான் செய்கிறேன். அவனது பார்வையின் முகத்திலேயே சில நொடிகள் நிலைத்திருந்தது. பிறகு அவன் திரும்பி மாடிப்படிக்கு சென்றான். நான் வரவேற்பறைக்கு வந்தேன். நான் கணித்ததை மெய்ப்பிக்க மகேந்திரன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஹரீஷ் தான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து ஏமாற அவனுக்கு சிறிது அவகாசம் கொடுத்திருக்கிறான். அப்பொழுதுதான் அவனை மனதளவில் உடைக்க சரியான தருணம். டேபிள் மேல் கிடந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்து அதன் மஞ்சள் பக்கங்களை புரட்டினேன். ஒரு 12 பத்திகளை படித்த பிறகு அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னவென்று கூட நான் பார்க்கவில்லை என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. இரவு 10:45 மணிக்கு ஃபோன் அலறியது. 2-3 முறை அடிக்கும் வரை பொறுத்திருந்து ரிசீவரை எடுத்தேன். எதிர்முனையில் ஒரு கனத்த குரல் கேட்டது. ஹரீஷ் வீடா? அதே வினாடியில் மாடி வராண்டாவில் இருந்த எக்ஸ்டென்ஷன் ஃபோன் எடுக்கப்படும் கிளிக் சத்தம் கேட்டது. அந்த குரல் மீண்டும் கேட்டது. ஹரீஷா? மாடி ஃபோனில் ஹரீஷின் நடுக்கமான குரல் கேட்டது. யார் பேசுறது? நான் கீழே இருந்த ரிசீவரை வைத்துவிட்டு நிமிடங்களை எண்ணத் தொடங்கினேன். சரியாக 5 நிமிடங்கள் கழித்து ஹரீஷும் அவந்திகாவும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். அவன் முகத்தில் ஒரு முழுமையான தோல்வியும் தாங்க முடியாத துயரமும் தாங்கும் திறனை இழந்து அருந்து போன நரம்புகளின் நடுக்கமும் அப்பட்டமாக தெரிந்தது. வெளிரி போய் கண்கள் குழிவிழுந்து என் முன்னால் வந்து நின்றான். அவந்திகா அவன் பக்கத்திலேயே நின்று அவன் முகத்தில் இருந்த தன் பார்வையை ஒரு வினாடி கூட விளக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மகேந்திர ஃபோன் பண்ணா என்று அவன் சொன்னான். எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் என்று விரக்தியாக கேட்டான். தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தனை முனை நான் தெரிஞ்சுக்கணும். சரி என்று சொல்லிவிட்டு உட்காவதற்கு இடம் தேடுவது போல சுற்றும் முற்றும் பார்த்தான். இந்த உண்மை அத்தனை நீ பின்னாடி இன்ஸ்பெக்டர் நடராஜன்ட்டே நீ சொல்லணும் என்றேன். தன் பழைய கர்வத்தை மீட்டெடுக்க அவன் முகம் ஒரு கணம் போராடியது. ஆனால் அந்த போராட்டம் தோற்றுப்போனது. அவன் தளர்ந்த குரலில் சொன்னான். இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. நிலைமை இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா என்னால் இது தாங்க முடியாது. எனக்கு கண்டிப்பாக உதவேன்னு வாக்கு தரையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்மாக செய்வேன். முதல்ல சில விவரங்கள் வேணும். முதல்ல அந்த பொண்ணு துறைமுகத்துலேருந்து கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தப்போ நீ வரைஞ்சியே அந்த பொண்ணு, மகேந்திரன் தான் அவளை காப்பாற்றினான் என்று அவன் சொன்னான். அது எனக்கு தெரியும். நீ சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஹோட்டலுக்கு மகேந்திரன் கூட்டிகிட்டு வந்தப்போ தான் நீ அந்த பொண்ணை நீ பார்த்த. அதுதானே முதல் தடவையா? ஆமாம், இயந்திரம் போல் பேசினான். ஸ்டுடியோவுக்கு வந்து போஸ் கொடுக்கும்படி அவகிட்ட அட்ரஸ் கொடுத்தேன். நிஜமாகவே அவள் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் வந்துட்டா. அவளோட உருவப்படத்தை வரைய ஆரம்பித்தேன். அவள் ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ளே அடியெடுத்து வச்ச மாதிரி உணர்ந்தா. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பழக ஆரம்பித்தோம்.
அவன் அவந்திகாவை ஒரு பார்வை பார்த்தான். அவனது வெளிரிய கன்னங்களில் ஒரு குற்ற உணர்ச்சியின் செம்மை படர்ந்தது. தன் முன்னால் நிற்கும் பேரழகியான அவந்திகாவை பார்த்தான். படபடப்பான மூச்சால் ஏறி இறங்கும் அவளது நெஞ்சையும் அன்றைய எளிய உடுப்பில் எடுப்பாக தெரியும் அவளது வடிவழகையும் பார்த்துவிட்டு மேற்கொண்டு என்ன சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அவனது கைகளில் எந்நாளும் ஏந்த விரும்பும் அவனது ஆசை மனைவியான ஒரு புனிதமான பெண்ணை முன்னால் வைத்து கொண்டு தனது வக்கிரமான பழைய கதையை எப்படி விவரிப்பான்? திடீரென அவன் படபடவென கொட்டினான். நம்ம அதை பற்றியெல்லாம் பேசித்தாகணுமா கார்த்திக்? நீயும் ஒரு ஆம்பளை தானே, இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? நானாக ஆசைப்பட்டு. என் அமைதியே அவனுக்கு பதிலாக இருந்தது. அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டு தொடர்ந்தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தி வச்சேன். மாடலிங் பண்ணுற ஆசை அவளுக்கு தலைக்கேறி அவளுக்கு வாய்ப்பு கொடுத்த 2-3 ஓவியர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறினான். அவள் எல்லாத்தையும் கரண்டடிக்கிற ஒரு முரட்டுத்தனமான பொண்ணுன்னு அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. நாகரிகமே இல்லாத அசல் காட்டுத்தனம். ஆனால் எந்த ஆம்பளையுமே தன் வசப்படுத்துகிற ஈர்ப்பு அவகிட்ட இருந்தது. அவள் வாழ்க்கையே கவர்ச்சியும் சுகமும் தான். அவன் பேச்சை நிறுத்தினான். அவன் கண்களில் பழைய நினைவுகளை தாண்டமாடின. அவன் அவந்திகாவின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தான். ஆனால் அவளது முகபாவத்தை பார்த்தபொழுது அந்த கதை அவளுக்கு புதிதல்ல என்றும் அவன் சொல்லும் விதத்தில் மட்டுமே சில புதிய விவரங்கள் இருக்கலாம் என்றும் தோன்றியது. மகேந்திர மறுபடியும் இந்த கதைக்குள்ளே எங்கே வர்றான் என்று நான் தூண்டினேன். அவன் அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிருந்தான். ஒருவேளை துறைமுகத்தில் அவளை காப்பாற்றின அந்த நொடி முதலே அவனுக்கு அந்த காதல் வந்திருக்கலாம். அவளை தெய்வம் மாதிரி கொண்டாடினான். கடைசியில் அவளை கல்யாணமும் பண்ணிட்டான். அதில் என்ன அவ்வளோ பெரிய தப்பு? அவள் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறதா சொன்னான். அது என்னோட குழந்தை. அந்த அறைக்குள் பேரமைதி அப்பிக்கொண்டது. ஹரீஷின் படபடப்பான மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. சில நொடிகள் கழித்துத்தான் என்னால் வார்த்தைகளை கோர்க்க முடிஞ்சது. அப்புறம் என்ன ஆச்சு? மகேந்திரன்கிட்ட அவள் எங்களை பற்றி, அதாவது எனக்கும் அவளுக்கு இருந்த தொடர்பை பற்றி உளறி இருக்கணும். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் என் மேலே அவளுக்கு வெறித்தனமான விருப்பு வந்தது. எனக்கு என்னவோ பைத்தியக்காரத்தனமான மிரட்டல்களெல்லாம் விட்டா. கடைசியாக அவள் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே நேரில் வந்து பார்க்கலன்னா எதையாவது பண்ணிக்கிறேன்னு மிரட்டுனான். நானும் மகேந்திரனும் அவளும் தங்கியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அவள் பாதி பைத்தியம் பிடிச்ச நிலையில் கத்திக்கிட்டு இருந்தா. நான் அவளோட அந்த ரூமில் தனியாக நின்றுட்டு இருந்தேன். அதே வினாடியில் தான் அவள் 10வது மாடி ஜன்னல்லேருந்து கீழே குதிச்சிட்டா. ஹரீஷின் தொண்டை ஏதோ அடைத்தது. சிறிது நேரம் மௌனமாக இருந்து விட்டு மீண்டும் தொடர்ந்தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போகும்போது யாருமே என்னை பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக 10 மாடியும் படியேறித்தான் போனேன். வெளியில் வரும்போது இன்னும் எச்சரிக்கையாக வந்தேன். ஆனால் ரூமுக்குள்ளே கிடந்த ஒரு சிகரெட் துண்டை மகேந்திரன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொண்ணு சிகரெட் குடிக்க மாட்டான். மகேந்திரன் பீடியோ சுருட்டோ தான் குடிப்பான். அவன் சந்தேகம் முழுசாக என் மேலே வந்தது. நான் குடிக்கிற அதே பிராண்டு சிகரெட்டுன்னு அது தெரிஞ்சதும் அன்றைக்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் போயிருக்கப்பேன் அப்படின்னு அவனுக்கு அசைக்க முடியாத உறுதியான நினப்பு வந்துருச்சு. உடனே அவன் போலீஸுக்கு போய் என்னை ஸ்டேஷனுக்கு எடுத்தான். ஆனால் அது ஊரெல்லாம் கிடைக்கிற சாதாரண சிகரெட் பிராண்டு. அதோடு நான் அன்றைக்கி அங்கே போனதுக்கு போலீஸ்கிட்ட எந்த நேரடி ஆதாரம் இல்லை. ஆனால் மகேந்திரன் போலீஸ் மாதிரி விடலை. நான் தான் அவளை தள்ளி கொண்டு இருக்கலான்னு என் வாயிலேயே ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியே திரும்பன்னு வெறியோட அலைய ஆரம்பித்தான். ஹரீஷ் தன் களைத்து போன கண்களை உயர்த்தி பார்த்தான். கார்த்திக், கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அது தற்கொலை தான். ஆனால் நான் எவ்வளோ இக்கட்டான நிலவில் மாட்டிருக்கேன்னு உனக்கு புரியுதா? மகேந்திரன் கொஞ்ச நாளில் ஆறிடுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் அடங்குற மாதிரி தெரியல. ஃபோன் போட்டு மிரட்டுறதும் தெருவில் பின்னாடியே துரத்துறதுமா என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டான். இந்த விஷயத்தில் மறுபடியும் நான் போலீஸ் உள்ளெழுத்தா அன்றைக்கி நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனது அவங்களுக்கு தெரிஞ்சது கூட அதிக வாய்ப்பு இருந்தது. ஒருவேளை யாரோ ஒருத்தர் என்ன மாடிப்படியில் பார்த்துருந்தா போலீஸ் தீவிரமாக விசாரிக்கும் போது என்ன அடையாளம் காட்டிட்டா அது கொலை வழக்காக மாறிடுமோன்னு பயந்தேன். சென்னையிலேருந்து காரை எடுத்துக்கிட்டு இந்த ஊட்டி கிளம்ப வந்து மகேந்திரன் உதறி தள்ளலான்னு நினச்சேன். ஆனால் அவனும் எனக்கு பின்னாடியே காரை துரத்திட்டு வந்துட்டான். நமக்கு 1 மணி நேரம் பின்னாடியே இங்கே வந்துட்டான். ஒரு கணம் அவன் கண்களில் மீண்டும் பழைய ஆவேசத்தின் தீப்பொறி பளிரிட்டது. இதனால் நான் என்னெல்லாம் அமைதி இழந்திருக்கேன்னு உனக்கு புரியுதா? என் ஓவிய வேலை, என் மன அமைதி, என் வாழ்க்கையே போச்சு. அவன் சொன்ன இந்த வார்த்தை தான் அவந்திகாவை மிக கொடூரமாக தாக்கியது. தன் மனைவியின் தூய அன்பை ஒரு துரும்புக்கு கூட சமமில்லாத பூஜ்யமாக அவன் ஆக்கிவிட்ட அந்த வினாடி வரை அவன் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை. ஆனால் இப்பொழுது அவனது மதிப்பை மொத்தமாக இழந்து விட்டான். ஹரீஷ் சொன்னான், அந்த துறைமுகத்து பொண்ணுக்கு அவ்வளோ பங்கு உண்டோ அதே அளவுக்கு தான் எம்மேலையும் பங்கு. தப்பு. ஆனால் அவளோட மரணத்துக்கு நான் எந்த விதத்துலையும் காரணம் இல்லை. அவள் தற்கொலை பண்ணிக்கவே பிறந்தவள். அவளோட புத்தியிலேயே அந்த விபரீதான ஊறி போயிருந்தது. ஏற்கனவே ஒரு தடவை கதலில் குதிச்சு சக பார்த்தவ தானே அவன். நீண்ட அமைதிக்கு பிறகு அவன் கேட்டான், இப்போது எனக்கு உதவ நீ என்ன செய்ய போகிற கார்த்திக்? இது நீ நேருக்கு நேராக தைரியமாக எதிர்கொள்ள நான் உனக்கு உதவுவேன். ஹரீஷ், மகேந்திரனோட பிடியிலேருந்து நீ தப்பிக்கிறதுக்கு அது ஒன்று மட்டும்தான் வழி. அப்புறம் பெரியப்பாவோட சாவு ஒரு எதிர்பாராத தவறு.
அந்த விஷயம் எனக்காக வைக்கப்பட்டது. நான் உண்மையை போலீஸ்கிட்ட உளறிடக்கூடாதுன்னு என் வாயை நிரந்தரமாக மூடுறதுக்கு வைக்கப்பட்ட விஷயம். அதை வச்சது பெரியப்பா. ஆனால் பெரியப்பா தனக்குத்தானே யமனாகி அதை முடிச்சுக்கிட்டாரு. ஹரீஷ் படாரென கத்தினான். அப்பா ஒருபோதும் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் இல்லை. அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு நான் சொல்லியே. அவர் தன்னோட தானே தெரியாமல் கொலை பண்ணிட்டாரு. நீயும் பெரியப்பாவும் என்ன நினச்சிங்கன்னா, நேற்று அந்த பாலனிந்த பங்களாவில் நீ ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு தான் நீயும் பெரியப்பாவும் நம்பினீங்க. அந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட உளரக்கூடிய ஒரே சாட்சி நான் தான். எக்காரணத்தை கொண்டு உண்மையை மறைக்க மாட்டேன்னு முகத்தில் வச்ச மாதிரி சொன்னவனும் நான் தான் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பினீங்க. நீயோ நான் மனம் மாறி உனக்காக மகேந்திரன் உடம்பை அப்புறப்படுத்திட்டு தான் நினச்சி நிம்மதியாயிட்டேன். ஆனால் பெரியப்பாவோ என்ன ஒரு பயங்கரமாக தங்களுக்கு எந்த நேரமும் வேண்டு வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தாக பார்த்தாரு. நினச்சி பாரு, தனக்கு வேண்டாத மட்டமான ஒரு அந்நிய வளர்ப்பு மகனுக்கு எதிராக தன்னோட சொந்த ரத்தமான ஒரே மகனை காப்பாற்றுறக்க அவர் வெறியோட போராடினார். அவர் மூளை எப்படி யோசிச்சிருக்குங்கிறத என்னால் துல்லியமாக கணிக்க முடியுது. நான் வீட்டுக்கு திரும்பினதும் என்னை நேரில் சந்தித்து பேச பார்ப்பார். என் வாயை மூடி வைக்க எந்த வழியும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஏதோ மனம் முடிஞ்சு தோல்வி ஒத்துக்கிற மாதிரி இவன் நடித்து எனக்கு அவருக்கு சரக்கு ஊற்றுவார். அதில் ஏற்கனவே தன்னோட வீரியமிக்க தூக்க மாத்திரையை மொத்தமாக கலந்து வச்சுருக்காரு. ஆனால் அவர் அதை தொடமாட்டார். எனக்கு மயக்கம் வந்ததும் என்னோடய தொண்டைக்குள்ளேயும் உடைகள் மீதும் சரக்கை ஊற்றிட்டு நான் போதை தலைக்கேறி அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு சுருண்டு விழுந்துட்டதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருப்பார். மகேந்திரன் மாயமாக மறைஞ்சிட்டான். நான் என் படுக்கையிலேயே போதையில் செத்து கிடப்பேன். பெரியப்பாப்புக்கு வேண்டிய குடும்ப டாக்டர் நான் சமீப காலமாக குடி கூத்தில் சிரிஞ்சதை காரணம் காட்டி சந்தேகமே இல்லாமல் உடனே ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த அத்தியாயத்தையே முடிச்சு வச்சுருப்பார். ஆனால் மாற்றி வைக்கப்பட்ட அந்த ஒரு பாட்டில் சரக்கு பெரியப்பாவோட மொத்த திட்டத்தையும் அவருக்கே எமனா மாற்றிடுச்சு. இன்ஸ்பெக்டர் நடராஜன்கிட்ட இந்த உண்மை அத்தனையும் போகும்போது நான் சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னு உறுதிப்படுத்துறதுல அவருக்கு எந்த சிரமமும் இருக்காது. இந்த நிதர்சனம் புரியும் போது பெரியப்பாவை கொள்ள எனக்கு இருந்ததா அவர் நினச்ச அந்த பலவீனமான சந்தேகம் சுக்குநூறாக உடஞ்சி போகும். இன்ஸ்பெக்டரோட கைவசம் தடய அறிவியலும் சரியான பாதையும் இருக்குது. உதாரணமாக என்னோடய ரூமில் இருந்து அந்த விஸ்கி பாட்டில் பதிஞ்சிருக்கிற கைரேகைகள் பெரியப்பாவோட ரூமில் இருக்கிற தடயங்கள்னு எதையும் தேட வேண்டும்னு புரிஞ்சாலே இன்ஸ்பெக்டர் அத்தனை உண்மைகளையும் படிச்சிட முடியும். என்னதான் இருந்தாலும் இந்த உண்மையை எதிர்கொள்கிறத தவிர நம்மளுக்கு வேறு வழியும் இல்லையே. அவந்திகா மெதுவாக திரும்பி அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். ஹரீஷ் அவள் பெயரை முழங்கியபடி நாற்காலியை விட்டு எழுந்து நின்றான். வாசற்படியில் அவள் நின்ற பொழுது அவன் அவளது கையை பற்றினாள். அவனை திரும்பி பார்த்து ஆம், தன் கணவனை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டாள். ஆனால் அவன் கற்பனை செய்து வைத்திருந்த காரணங்களுக்காக அல்ல. அவன் அவளை நிரந்தரமாக இழந்து விட்டான். அவள் அவனோடு தொடர்ந்து வாழலாம். அவனோடு ஒன்றாக கூடவே இருந்து முதுமையும் அடையலாம். ஆனால் ஹரீஷ் தன் பேரழகியான அவந்திகாவின் புனிதமான காதலை என்றென்றைக்குமாக இழந்து விட்டான். அவள் மீண்டும் நடந்தபோது அவளது அழகும் கவர்ச்சியும் முன்பை விட கம்பீரமாக இருந்தது. ஆனால் அந்த அன்பு இனி ஒருபோதும் ஹரீஷுடையதாக இருக்கப் போவதில்லை. வா, மேலே போலாம் என்று அவன் நடுக்கத்தோடு கெஞ்சினான். அவள் விலகி நின்று அவன் தனக்கு முன்னால் நடந்து செல்ல வழிகாட்டினாள். செல்லும் வழியில் அவள் என்னை திரும்பி பார்த்தாள். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அவந்திகா என்றேன். ஒரு காலத்தில் என் வாழ்க்கையை இப்படித்தான் மொத்தமாக முடிஞ்சது தான் நானும் நினச்சேன். அவள் எதுவுமே பேசாமல் ஹரீஷை பின்தொடர்ந்து மாடிக்கு சென்றாள். நான் ஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தேன். நான் 2 பேருக்கு ஃபோன் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் நடராஜனுக்கு ஃபோன் இன்னும் சில நிமிடங்கள் காத்திருக்கலாம். எது முதலில் முக்கியமோ அதுதானே முதலில் நடக்க வேண்டும். நான் கொடைக்கானல் பாரடைஸ் ஹோட்டல் எண்ணை சுழற்றினேன். மறுமுனையில் வரவேற்பறை ஊழியர் பேசினார். மிஸ்ஸஸ் பிரியா கார்த்திக்குங்கிற பேரில் இங்கே யாருமே தங்கியிருக்கலையே சார் என்றார் அவர். ஆனால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக்குங்கிற பேரில் மட்டும்தான் ஒரு கப்புள்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸஸ் கார்த்திக்கில் லைனில் கொடுத்தீங்கன்னா போதும் என்றேன். பேசுவது அவளோட ஹஸ்பண்ட். அவர்கள் அவளது அறையின் மணியை அடைக்கும் வரை காத்திருந்த அந்த வினாடியில் என் மனம் சிலிர்த்தது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், எங்கள் இருவருக்காகவுமே சேர்த்து என் மனைவி அறை எடுத்து தங்கியிருக்கிறாள். எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள்.